விச்சதின்றியே விளைவு செய்குவாய் விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய் வஞ்சகப் பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய் தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நானும் அங்கனே உடையநாதனே. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பான். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து எரி கண்ணீர் மலை வார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெருகும் கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவுரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் சில்லஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருள்கின்ற குருநாதர் சார் தங்கவேல் சுவாமியுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஏற்பாடு செய்த நம்முடைய கொங்கு மண்டல ஆடல் வல்லான் அறக்கட்டளை மற்றும் சபரி டைமண்ட் சென்டர்ஸ் நிறுவனங்களுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் தொடர்ந்து வந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த திருவாசகத்தில் இருந்து முதல் பகுதியாகிய சிவபுராணத்தை பயின்ற நாம் இப்பொழுது இரண்டாவது பகுதியாகிய கீர்த்தி திரு அகவல் என்பதனை படித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த கீர்த்தி திரு அகவல் என்கின்ற செய்தியை சொல்லும் பொழுதே அது அவனது சிவனது திருவருள் புகழ்ச்சி முறைமை என்று சொன்னார்கள். பெருமானுடைய திருவருள் என்பதுதான் பின்னாடி சாத்திர நூல்கள் சொல்லுச்சு. உலகத்திலேயே பெரிய பொருள் எதுனா திருவருள் என்று. உலகத்துல பெரிய பொருள் அப்படின்னு சொன்னா இப்ப உண்மையிலே இப்ப 10 பேர்ட்ட உங்கள்ட்ட உலகத்துல பெரிய பொருள் எதுன்னு கேட்டா அநேகமா 10 பேரும் 10 பொருள் சொல்லுவோம். ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இருக்கும், வாழ்க்கையில உங்களுக்கு முக்கியமானது வேற இருக்கும். அதனால இப்ப 10 இருக்கும். ஆனா இவர் என்ன சொல்லிட்டா, எல்லா பொருள்களுக்கும் மேன்மையானது திருவருள். ஏன் அப்படின்னா நாம வேண்டுகின்ற இந்த பொருள் தான் சிறப்பு நினைக்கிறோம். அந்த வேண்டுகின்ற பொருளையும் கொண்டு வந்து தருவது திருவருள். அதனால அதுதான் அருளில் பெரியது அகிலத்து இல் வேண்டும் பொருளில் தலையிலது போல்னு. வேண்டும் பொருள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நமக்கே சூழலுக்கு தக்கன மாதிரி இல்ல இருக்கு. ஏதோ பணம் காசுதான் வேண்டிய பொருள் நினைக்கிறோம். இல்ல இல்ல, எங்கேயோ ஒரு பாலைவனத்துல நடுவுல மாட்டிட்டோம் அப்படின்னா ஒரு பாட்டில் தண்ணி தான் அங்க வேண்டிய பொருள். இப்போ அங்க இன்னொரு 1 மணி நேரம் இங்க இருங்க, இந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு போங்க, 10 லட்சம் ரூபா தரேன் அப்படின்னு சொன்னாலும் ஐயோ சார் இல்ல அப்படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு. அப்போ நம்முடைய ஆனந்தராஜன் ஐயா ஒரு இடத்துல எழுதுவார், தாயை தேடுற குழந்தைக்கு நீங்க என்ன கொடுத்தீங்கன்னாலும் அந்த குழந்தை சமானமாதே எங்க அம்மா வரணும். நீங்க அப்ப அதுக்கு பிடிச்ச அந்த ஒரு விளையாட்டு சாமானம் கொடுத்தா காமிச்சாலும் அப்ப அந்த குழந்தைக்கு என்ன வேணும்னா எங்க அம்மா அப்படின்னு தான் இருக்கும். அது மாதிரி அப்ப வேண்டிய பொருள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே தந்தருள்வது எதுன்னு சொன்னாலும் திருமுறை, அந்த திருவருளே. அதனால என்ன சொல்வாரு, வேண்டும் பொருளில் தலையினது போல் எதுனாரு திருவருள். அருளில் பெரியது அகிலத்து இயல்னா, உலகத்திலே அதோட பெருசு கிடையாது. அந்த அருள் என்பதுதான் சுவாமியினுடைய குணம். அது அருளது சக்தியாகும் அறந்தனக்கும் பாரு சிவஞான சித்தியார். அதனால அந்த அருளினாலே அவன் செய்கின்ற செய்கைகள் அப்படின்னா அடியார்களுக்கு அவன் அருள் செய்யும் திறம்.
ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு மாதிரி எல்லாம் அடியார்களுக்கு வந்து அருள் செய்திருக்கிறான். அப்ப அவன் அருள் செய்த திறங்கள் எல்லாம் வந்து பாவம் வந்து தாய் பன்றி இறந்து விட்டதுன்னு குட்டிகள்லாம் வருத்தப்பட்டா உடனே அந்த பன்றி உயிருக்குள்ள போய் வந்து பன்றி குட்டிகளுக்கு பால் விடுகிறான். அப்படி ஆளாவும் இருக்கிறான். ஒரு அளவுல பெரிய அளவுல இங்க நம்ம பார்த்த கதையில இது வரைக்கும் பாண்டிய மன்னனுக்கு குதிரை வாங்கணும்னா குதிரை வாங்கி கொண்டு தரான் அப்படின்னு செய்யறான். ஆட்கொள்ள வரும் பொழுதே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக வந்து ஆட்கொள்ளுகிறான். ஒருத்தருக்கு கல்யாண வீட்டிலே வந்து தடுத்து நின்று அப்படி வயசான கோலத்துல வந்து கல்யாணம் தடுத்து நிறுத்தி இந்த பையன் எனக்கு அடிமைங்கிறான். இன்னொரு பக்கம் திருப்பெருந்துறையில குருநாதரை வந்து உட்கார்ந்து வான்னு கூப்பிட்டு பாடம் சொல்லி கொடுக்குறான். இப்ப இது எல்லாமே கருணை தான். அந்த கருணை அருள் அதுதான் சொல்ற. புகழ் பெருகும் செய்கை எல்லாம் புகழ் அகவல் ஒன்றாகும் பாரு திருப்பெருந்துறை பிராணத்தில். புகழ் பெருகும் செய்கை, ஏன்னா சுவாமியுடைய செய்கை எல்லாம் புகழ். அதனாலதான் அப்பர் சுவாமியோட வார்த்தை சொல்லாரு, இந்த உலகத்துல புகழ்றதுக்குன்னு ஒரு பொருள் உண்டுன்னா அது சாமி தான். வேற யாரையும் புகழ முடியாது. இப்ப சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இன்னைக்கு அங்கங்க புகழ்ந்து மைக்கு ஓடிட்டு இருக்கு. 6 மணி வரை முடிஞ்சதில்லை இன்னைக்கு, இல்லைங்களா? அது வரைக்கும் ஆளாளுக்கு புகழ், எங்கள் தலைவர் அப்படிலாம் போல் எழுந்துட்டு போட்டு. ஆனா எங்கள் தலைவர் உங்கள் தலைவர் இல்ல, நம்ம தலைவர் அந்த இருக்கார் பின்னாடி. அவர் தான் வந்து ஜனநாயக நாட்டுல எல்லாத்துக்கும் தலைவர் அவர், இல்லைங்களா? அதனால வந்து அவரை தான் புகழணுமா, வேற யாரையும் வந்து புகழ வேண்டாம்னு சொல்ல. அவர் என்ன சொல்றாரு, புகழ்றதுக்குள்ள பொருள் அதுதான். பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணினல்லான் ஏழையேன் என் சொல்லி எத்துகேனேங்கிற. இப்ப இந்த பூமி மேல புகழ்றதுக்குன்னு ஒரு பொருள் யாருன்னா சுவாமி மட்டும்தான். அவனுக்குனே அவர் யார் இருக்கா, யாரை புகழ முடியும், இல்லைங்களா? நென்னாவார் பிறரின்றி நீயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய் மறைநான்கமானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணினல்லால் ஏழையேன் என் சொல்லி. அப்புறம் சார் அதனால அந்த புகழ்மிக்க பொருள் அது செய்கின்ற செயல்கள் எல்லாத்துக்குமே அடிப்படை ஒன்று என்ன அப்படின்னா அது கருணை. நாம ஒரு செயல் செய்யறோம்னா அது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு காரணம் இருக்கும். கடைசியில எல்லா காரணத்தையும் கூட்டி கழிச்சு கீழே வந்து பாத்தீங்கன்னா தப்பா நினைக்க கூடாது, சுயநலம்ங்கிற காரணம் வந்து இருக்கும். கடைசியில என்னவா இருக்கும்னா வந்து ஆமா நீங்க வந்து வள்ளுவர் கூட அருமையா சொல்றோம், குழலை நிதி யாழி நிதி எம்ப மழலை தோல் கேளாதவர்னு சொல்லல, தம்மக்கள் மழலை தோல் கேளாதவர். அதே இது பக்கத்து விட்டு குழந்தை ஏதோ பேச்சுருந்தீங்க பேயா கத்துதுங்கிறோம். நம்ம குழந்தை அதே கத்துச்சுன்னா இப்படிங்க, ஏன்னா அந்த பாசம். அதனால தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு போடுவார். அப்போ இதுதான் வந்து ஏன்னாரு, ஏன் இந்த சுயநலம்னாரு, மலம் இருக்கு வரத்தான். சுவாமிக்கு மலம் கிடையாது. அதனால பொதுவாக எல்லார் மேலேயும் கருணை, பாரபட்சம் இல்லாத கருணை, மாறிலாத கருணை தான். மாறிலா இல்லைங்களா, மாறிலா கருணை காட்டும் அப்படிதான். அப்படி 3 கணம் மாறிலாத கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கொள்தாலினை வேறிலா பத பரிசு வெற்றனின் மெய்மை அன்பருன் மெய்மை மேவினார் ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் ஈரிலாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கேள்வி. அது ரொம்ப உருக்கம் கீழே கொண்டு போய் சிவஞான செம்மல் அதை அப்படியே எடுத்து பின்னாடி பாடார். மாறிலா கருணை காட்டும் வளரொளி நயனம் ஒன்றும் சீரு மானரவம் பூணும் திருமுக பொலியும் வெள்ளை பூத்து அலர்ந்த இமயவல்லி கூறுமாய் இளசை கோமான் என் உளங்குடி கொண்டான் என்பவர் ஒரு இலசை 19 ஒரு நூல் செய்யறார். அதுல பாடுறார், மாறிலா கருணை காட்டும் வளரொளி நயனம் 3 கண்ணு. இந்த 3 கண்ணு எது காட்டுதுன்னு அது கருணைய. அது மாறிலாத கருணை. மாறிலாதன்னா குறைவில்லாத, இன்னொரு பக்கம் இடைவிடாத, இன்னொரு பக்கம் பாரபட்சம் இல்லாத, அதுதான் மாறிலாத. எல்லார் மேலேயும் கருணை, எப்போதும் கருணை. இன்னைக்கு கொஞ்சம் கருணையா இருந்தாரு சார், நேத்தெல்லாம் ஒரே கோவம் இருந்தாலும் பக்கத்துலேயே போக முடியல அப்படிலாம் கிடையாது, எப்போதுமே சாமி, இல்லைங்களா? நமக்கு தெரியும்ல, நம்ம சாமிகிட்ட போய் ஒரு அப்ளிகேஷனை போடுறோம், நம்ம என்ன வந்தே பெருமாட்ட கேட்டா போறோம், இப்ப போய் சொல்லலாமா இருந்தாலும் எப்படி இருக்காரு யாருக்கும் அப்படிலாம் இல்லை, நேர போறோம் சாமி அது வேணும் இது வேணும்னு கேட்கிறோம். அதனால அது மாறிலா கருணை. அந்த கருணை என்பது அவனுடைய குணம். அந்த கருணையினால் அவன் உயிர்களுக்கு செய்த செய்கையெல்லாம் இங்க சொல்லிக்கொண்டே வாரார்.
அதைத்தான் நம்ம 2-3 வாரமா இப்போ கீர்த்தவர்களை பார்த்து கொண்டே வர. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் வர விளங்கி மண்ணும் வெண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கை சிறப்பாதான் சொல்ல. இந்த குடியா கொண்டங்கிறதுலாம் தான் மாணிக்கவாசகருடைய அழுத்தம். நீங்க அடியார் உள்ளத்துல சுவாமி இருக்கிறான். அது எப்படி சொல்றாருன்னா, அடியார் உள்ளமே இடமாக இருக்கிறான், வேற எங்கேயும் இல்லவன். அடியார் உள்ளமே இடமா இருக்கு. அது கூட சுந்தர கூட இருக்கு. ரொம்ப உருக்கத்துல ஒரு இடத்துல கேட்கிறார், ஏன்பா உனக்கு என்ன ராஜா, துருத்தி கோயில்ல போய் நீ உட்காந்துக்கலாம், பழனம் அது ஒரு பெரிய கோயில், அங்க போய் உட்காந்துக்கலாம், சோற்றுத்துறை ஒரு கோயில் இருக்கு, அங்க போய் உட்காந்துக்கலாம், பின்ன ஏற்கனவே திருவாரூர் அட்ரஸே அதுதான் நமக்கு, அங்க போய் உட்காந்துக்கலாம். இவ்வளவு இடம் இருக்கிறதுனால தானே நீ என் மனசுல எல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த அதை உருக்கத்தை பாருங்க. இப்போ நம்ம ஊர்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல பணக்காரங்க ஏதானு வச்சுக்கோங்க, இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா, அவங்க வெளியூர் போனவங்க இப்போ அதாவது வெளியூர்ல இருக்காங்க, எங்க ஊருக்கு வந்தாங்கன்னா அவங்க அதுக்கு தங்கினது வசதியான வீட்டுல தங்குவாங்க. இப்ப நம்ம வீட்டுல தங்கலைன்னா ஒரு வருத்தம், சரி நீங்களாம் நம்ம வீட்டுல தங்குவீங்களா, அவங்க வீட்டுல ஏசி ரூம் இருக்கு, எங்க வீட்டுல ஃபேனே ஒண்ணுதான் இருக்கு, இப்போ எங்க தங்குவீங்க. அதனால அப்படி நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நீங்களாம் அங்க தங்குவீங்க, அங்கதான் அண்ணன் வீட்டுல தங்குவீங்க, அவ பங்காளி வீட்டுல தங்குவீங்க, நம்ம வீட்டுல தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. இது அப்படியே சுவாமிகிட்ட போய் பழக்கம். துருத்தி உறைவி பழனும் பதியா சோற்றுத்துறையாள் வீர் இருக்கை திருவாரூரே உடையீர் மனமே என வேண்டா. அதனாலதானப்பா என் மனசெல்லாம் உனக்கு என்ன பெரிய இடமா, நீ அங்க வருவியா, நீ அருத்தி உடைய அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வருத்தி வைத்து மறுமை வணித்தால் வாழ்ந்து போயிருப்பா. அப்படி ஒரு உருக்கம். அதனால அப்ப சுவாமி ஆனா எங்க இருக்கிறாங்க, மாணிக்கவாசகர் சொல்லிட்டார். அப்படிலாம் இல்ல, சுவாமி இருக்கிற இடம் எதுன்னா அடியார் உள்ளம். போன முறையே ஒரு முறை சொன்னேன், சிவபுரம் அப்படிங்கிறதுக்கே தனமணிதீசர் என்ன சொல்றாருன்னா அடியார் உள்ளம் தான். சிவம் இருக்கும் இடம் சிவபுரம். அது எங்கன்னாரு, கைலாயம், மல்லல் கரை, கூகுள்ல தேடி பாருங்க, கிடைக்காது. ஒரே வார்த்தை சொல்ற, அது இங்க தான். அடியார் உள்ளம் தான் சுவாமி இருக்கிற இடம். அடியார் உடனாம் உளதென்றால் அவரே சொல்றது. அருமையான இடம். இன்னைக்கு ரைட்டு, நாளைக்கு தான் விரல் மண்ட நாயனார் குரு பூஜை இல்லைங்களா? நாளைக்கா, இன்னைக்கா, நாளைக்கா? நாளைக்கு திருத்தொண்ட தொகை நம்ம இன்னைக்கு பண்றோம்னா, நல்லதோ கெட்டதோ திருத்தொண்ட தொகை வர்றதே காரணமா இருந்தால் தான். சுந்தரமூர்த்தி ஐயா வேடிக்கையா சொல்ல, இவர் நேர உள்ள போனார். அவர் சேரநாடு, அதனால வேடிக்கையா சொல்லுவார், இந்த மலையாளத்தான் சும்மா அடக்காம அப்படிப்பாரு விரல் நாயனார். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணிட்டாரு, சுவாமி உள்ள போறாருன்னு சொல்லிட்டு, அதனால அடியாரை வணங்காம போனதுனால நீ பிறகு உனக்கு அனுபவித்த சுவாமியின் பிறகு அப்படின்ட்டு ரைட்டுங்களா? சுவாமி பாருங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொன்னான், நீ போய் அவங்களெல்லாம் பாடிரு. இவர் பாடுறது எப்படி பாடுன்னு தெரியலனாரு, எடுத்து முடிச்சுட்டான். தில்லை வாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன். அதனால வந்தாரு, தில்லை வாழ் அந்தனம் அடியாருக்கும் அடியேன், திருநண்டத்துக்கு வேணாருக்கும் அடியேன், இல்லையா அது ஏற்பக்க முடியும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விரிபொழியில் சொல் கொண்ட யார் விரல் மெண்டருக்கும் அடியேன் சமாதானம் ஆயிட்டாங்க. ரைட். அந்த ஆளுக்கு அது ஒண்ணுதான் கோபமா இருந்தது, இப்ப சரியா போச்சு. இப்ப இவரோட உள்ள பிறகு சரி பண்ணியாச்சு, அவன் கூட உள்ள பிறகு அதை சரி பண்ணோம்ல. அவன் அதுக்கு முயற்சி எடுக்கிறான். அப்ப அவன் அடியார்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான் பாருங்க. விரல் மெண்ட அடியார் நம்மளை இப்படி சொல்லிட்டார், அதனால போய் சுவாமி அவரை போய் சமாதானப்படுத்துறான். யார்கிட்ட? விரல் மெண்ட போய் அதை விரல் மெண்ட நாயனார் பானத்தை கொண்டு வைக்கிறார் சேக்கலார் சுவாமி. அவன் நினைச்சிருந்தான்னா இன்னைக்கு உள்ள காலமா இருந்தா சார், தலைமைய பேசியிருந்தான்னா என்ன ஆயிருப்பான் யோசிச்சு பாருங்க. மறுநாள் அப்படின்னு இருப்பான், முடிஞ்சது. விரல் மெண்டர் என்று ஒருவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது, அவ்வளவுதான். உடம்பு ஏதாவது கிடைச்சா தானே விசாரணைக்கு யுத்தம். இப்ப உள்ள காலமா இருந்தா தலைமையும் நம்ம தலைமை எப்படி இருக்கு? சுந்தரரை பாட சொல்லி அங்க அவங்களையும் சமாதானப்படுத்தி விட்டுட்டு இவர் போய் சொல்றாரு அவர்கிட்ட. சேக்கலார் சுவாமி அதை போய் எங்க இருந்து போட்டோ எடுத்தாரோ பிடிச்சாரோ தெரியல, அவர் பாட்டுல எழுதுறாரு, ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியும் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார். இவ்வளவு சொல்லிட்டு சுவாமி சொல்றானா, அடியார் உடனாம் உலகென்றால்
விரல் பண்ட நாயனாட்ட போய் சுவாமி என்ன சொல்றான், அடியார்கள்லாம் என் கூட தான் இருக்கிறாங்க அப்படி சொல்லல, நான் அடியார்கள் கூட தான் இருக்கேன். என்ன பாருங்க, அடியார்கள் எல்லாம் என் கூட தானே இருக்கிறாங்க, என்ன விரல் பண்டார் கோவப்பட்டீங்க அப்படி அப்படின்னு சொல்ல, நீங்க என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுக்கும் நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்றதுக்கும் சுவாமி சொல்றாங்க. என்ன அடியார் உடனாம் உளதென்றால் ஆலம் அமுது செய்தபிரான் அடியார் பெருமை அறிந்தார் ஆர்ந்தார் சேகலா சொல்லு. அப்படி இருந்தால் ஆலம் அமுது செய்தபிரான், ஆலகால விஷயத்தை கழுத்துல தாங்கிய பெருமான், அவனுடைய அடியார் பெருமையா யாராலும் சொல்ல முடியும்னு சொல்றது யாரு? 4286 பாட்டு அடியார் பெருமையை பேசின திருவாய் சேகலா சமையல். அடியார் பெருமையை என்னாலும் சொல்ல தெரியாதுங்க. ஏன்னா சுவாமி எப்படி சொன்னாங்கன்னா, ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியன் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார். செழுமறைகள் ஓலமிடவுங்கிற வேதங்கள்லாம் அழுது புலம்புனாலும் சாமியை கண்டுபிடிக்க முடியலையா? உணர்வறியார் அடியார் உடனாம் உளதென்றால் ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தாரார். அப்படி எல்லாம் இன்னும் நாளைக்கு விரல் குல் பூஜை. அதுக்காக சொல்ல அடியாருடைய பெருமை. அப்ப சுவாமி என்ன சொல்றாருன்னா, அடியார் கூட வந்து நான் இருக்கிற அப்படி சொல்றாரு. அடியார்கள் ஏன் கூட இருக்காங்கன்னு சொல்ற, அதான் இங்கேயும் சொல்றாரு. அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கை. அன்பு மீதூர ரெண்டு பக்கமும் உண்டு. எப்படின்னாரு, அன்பு மீதூர்ந்த அடியாருடைய உள்ளத்துல போய் இருக்கிறான், அடியாருடைய உள்ளத்துல அன்பு மீதூர இருக்கிறான். அதனால சுவாமி எங்க இருக்கான்னாரு, அடியார் உருகும் அடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருக. சிவஞான சமயம் விநாயகர் பிள்ளைத்தமிழ் ஒண்ணு பாடுறாரு. அது சொல்றாரு, சாமி எங்க இருக்கான்னாரு, அடியார் உள்ளத்துல. எப்படி இருக்கிறான்னாரு, அவங்க மகிழ்ச்சியா இருக்க மாதிரி இருக்கும். உருகும் அடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருக உன்னத்தை விட்டா சிவானந்த ஒளியே வருக. சரி சார், அப்படியெல்லாம் உருகாதவங்களுக்குன்னாரு, அவன் ரொம்ப தள்ளி இருக்கான்ட்டாரு. உருகிறவர்களுக்கு கூட இருக்கான், உருகாதவர்களுக்கு என்னாரு, அவன் அவங்கள விட்டு ரொம்ப தள்ளி இருக்கான், அவன் நினைப்புக்கே வரமாட்டான்ட்டு. புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவினக்கும் சேயாய் வருகள். புலன் வழி போய் இந்த மெய்வாய் கண்முகிகளுக்கு எழுப்பல போய் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு அப்படி போனான்னாரு. சுவாமி உங்க பக்கத்து உள்ளே வரலன்ட்டு. புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவினக்கும் சேயாய் வருக எமையாண்ட செல்வா வருக உமை என்ற சிறுவா வருக உயிர் பைக்குள் தலைக்க கருணை மலை பரப்பு முகிலே வருக நறு வாகே வருக வரைகளித்த முருகவேலுக்கு முன்னுதித்த முதல்வா. வரைகளித்த முருகவேல்ல கிரௌஞ்ச மலையை பிளந்த முருகவேல், அது வந்து தம்பி, அதனால அவருக்கு பின்னாடி மூத்த பிள்ளை இல்லனே, அதனால வரைகளித்த முருகவேலுக்கு முன்னுதித்த முதல்வா வருக வருகவே மூரி கலசை செங்கலை நீர் முனியே வருக வருகவேன்னு பாடுவார். அதனால சாமி எங்க இருக்காருன்னா, உருகும் அடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன். அப்படி அதுதான் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். இதெல்லாம் ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடமா அவர் அருள் புரிந்ததெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தோம். சில ஊர்களை சொன்னோம், சில செய்திகளை சொன்னோம். அவர் சொல்ல அப்படி சொல்லிட்டே வந்தா போன வாரம் கடைசியில நிறைவுல வேறு வேறு ஊருக்கும் வேறு வேறு இயற்கையும் 100 1000 இயல்பினதாகி ஏழுடை ஈசன் இப்புவனி உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளே. ஏழுடை ஈசன் எப்படி இருந்தான்னாரு, வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கை பல்வேறு வகையான உருவங்களையும் பல்வேறு வகையான இயல்புகளையும். அது ஏன் அப்படின்னா, உருவமும் பல இயல்புகளும் பலங்கிறது அவனுடைய குணம். ஒவ்வொரு இடத்துல அவனுடைய செயல் மாறுதல்லவா, அதனால வந்து அவனுடைய இங்க வரும்பொழுது எப்படி வந்தான் பாருங்க, ரொம்ப கண்டிப்பா இருக்கிறான். இந்த பையன் எனக்கு அடிமை அப்படின்னு வர்ற கோலம் வயசான கோலம், ரொம்ப சரியா சொல்லப்போனா ஒரு மாதிரி நடக்க முடியும் தள்ளாட்டிட்டு தான் வந்தாரு. இந்த அந்த மேல போட்டிருக்க உத்தரியம் கீழே சரியுது, அது கீழே சரியுது, நிக்க மாட்டாங்க. ஏன் நிக்க மாட்டாங்கன்னாரு, அங்க எலும்பும் இல்லை தோளும் இல்லை நிக்கிறதுக்கு. அதனால வந்து அதை வந்து 3 தடவை இப்படி எடுத்து போட்டுக்கிறாரு. அப்படித்தான் வராரு ஆளு. ஆனா திடம் எப்படின்னாரு, இவன் எனக்கு அடிமை அப்படின்னு வந்து சொல்லி அந்த உறுதிப்பாடு. அப்போ நீங்க தோற்றம் ஒண்ணு செயல் ஒண்ணு. அதனாலதான் சொன்னாரு வேறு வேறு உருவம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோற்றம். சிறுத்தொண்டர் வீட்டுக்கு வரும்போது தோற்றம் வேற மாதிரி இருந்தான், அங்க செயல் என்னவா இருந்ததுன்னு பாருங்க. வந்து என்னாலும் கேட்கறான் பாருங்க, ஒரே பிள்ளையா இருக்கணும்ங்கிறான், அதை நீ சமைச்சு கொடுக்கணுங்கிறான், அது அம்மா பிடிக்க அப்பா இருக்கணும்ங்கிறான், அவன் சொல்ற செயல்ல நினைச்சே பார்க்க முடியும் அந்த மாதிரி. அப்ப அங்க அப்படி இருக்கிறான், இங்க இப்படி இருக்கு. அப்ப வந்து என்னன்னா, ஒவ்வொரு இடங்களும் வேறு வேறு உருவம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி உருவம், வேறு வேறு இயற்கையும், இயற்கைனா இயல்பு செயல்
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இயல்புல நடந்துக்கிறான். இயல்பும் 100,100,000 இயல்பினதாகி 100,100,000 அப்படின்னா பல லட்சங்களுக்கு இப்படி பல விதம். ஒருத்தரை ஆண்ட மாதிரி இன்னொருத்தர் ஆளலையே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிலாம் ஆளுகிறான். இங்கேயே இப்ப இருக்கிற 100 பேர் 100 பேரையும் அவன் ஆள்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் ஆள்கிறான், தருகிறான், எல்லாம் செய்யறான். அதனால 100,100,000 இயல்பினதாகி ஏது குடை ஈசன், இடபவாகனத்துல வர்ற ஈசன் இப்புவனியை உய்ய, இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் அம்மாவையும் பாவமா வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் எல்லாருக்கும் அவன் அம்மாவை ஏன் கூட வச்சிருக்கிறாங்கிறதுக்கே சாத்திரம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த உயிர்களுக்கு அருள் புரியும் பொருட்டு. ஏன்னா அருள்னு சொன்னாலே சித்தாந்தம் என்ன சொல்லிச்சுன்னா சக்தி வடிவம் தான் சொல்லுது. கருணைன்னு சொன்னாலே அம்மானு தான் வந்து சொல்லுது. அப்படிதான் சாத்திரமே அப்படிதான் சொல்லு. சார்ந்தவருக்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேர்ந்தலையோடும் கூடி, அப்படிதான் சொல்ற ஞானசம்பந்த தேவார். சார்ந்தவருக்கு, அவனை சார்ந்து வழிபாடு செய்யக்கூடிய அடியோர்களுக்கெல்லாம் அருள் புரியறதுக்காகத்தான் அம்மாவை கூடயே வச்சிருக்காங்க. சார்ந்தவருக்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேரிழையோடும் கூடி தேர்ந்தவர் தேடுவார் தேடச் செய்தே சேர்ந்தவன் உறைவிடம் திருவல்லமே. திருவல்லந்தேவன் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிய அம்மையப்பர் வந்து அப்பரிசே அளிப்பர். திருக்கலின்குடியார் சாத்திரம் ஆரம்பமே முதல் பட்டை. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பேர். பின்னம்னா வேறுபாடு. சக்தி பின்னமிலான். சுவாமி அம்மா விட்டு ஒரு நாளும் பிரியறதே இல்லை. எப்பவும் 2 பேரும் சேர்ந்ததான். எதுக்குன்னாரு, இந்த உயிர்களை எல்லாம் கரையத்ததுக்கு. அப்படிதான் இருக்காங்க. அருளது சக்தியாகவும் அறந்தனக்கு அந்த அருளை என்று தெருள் சிவம் இல்லை, சிவம் என்று சக்தி இல்லைங்கிற சித்தியார். இன்னைக்கு தான் நம்முடைய ஐயா, இன்னைக்கு தான் சிவஞான சித்தியார் நூல் வெளியீடு நம்ம சிவமையா நிகழ்வுகள் ஆயிருக்குதான் ஐயா காமிச்சாங்க. அருமையான புத்தகம். அதாவது வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த சிவஞான சித்தியார் புத்தகத்தை படிச்சு புரியுதோ புரியலையோ 328 பாட்டையும் பரபக்கம் 300, அதுக்கப்புறம் சுபக்கம் 328 மட்டுமாவது ஒரு முறையாவது படிச்சிருக்கணும். நான் கேள்விப்பட்டேன், எங்களும் தெரியல, சிவமையாவுக்கு வந்து அந்த பாடல்கள் முழுமையா மனநம்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்திருக்காங்க. நம்மளுக்கு அவ்வளவுலாம் இல்லை. ஒரு பாட்டை முடிஞ்சா மனப்பாடம் பண்ணிக்குவோம். ஆனா மிச்ச பாடல் எல்லாத்தையும் வந்து படிப்போம். நான் பேர்படணும். சித்திக்கு மேல் நூல் இல்லைன்னு தான் சொல்றேன். சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லைங்கிறது. பார்விரிந்த நூலெல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதுங்கிறார் குருஞான சம்பந்தர். உலகத்துல நூலெல்லாம் படிச்ச திருப்தி வேணும் அப்படின்னா சிவஞான சித்தியார் எடுத்து நீங்க முழுசும் படிச்சிருங்க. அவ்வளவு கூட சொல்ல. சிவஞான சித்தியார்ல ஒரு 50 பாட்டை படிக்கணும், அவ்வளவு சொல்ல. சிவஞான சித்தியார்ல ஒரு பாட்டுல பாதி பாட்டை படிச்சீங்கன்னா போதும். இல்லை, பார்விரிந்த நூலெல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதுங்கிற பேர்பட்ட நூல் இல்லைங்களா? அதனால அதெல்லாம் நம்ம அப்ப செய்திகள் வந்து அந்த மாதிரி எல்லாம் தந்ததை நம்ம வந்து பார்க்கணும். அதனால கூருடை மங்கையும் தானும் எழுந்தருளி அம்மாவுமா இங்க வந்து இந்த உலகத்துல நமக்காக கிளறங்க இல்லைங்களா? திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் அலரவன் ஆசைப்படவும் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய். கடைசியில வந்து திருப்பள்ளி எழுச்சி முடிக்கும் போது அப்படிதானே முடிச்சான். அதனால அவனும் அம்மாவுமா வந்து ஆட்கொள்ள வல்லாய் சொல்லி இருந்து போன வகுப்பு முடிச்சோம். முடிச்சு மதுரையில கொண்டு தான் விட்டுட்டு போனோம் எல்லாத்தையும். குதிரையை கொண்டு குடநாடகன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும். அருமையான இடம். தன்னுடைய வரலாறுல உள்ள செய்தியை பெறுகிறார். இந்த கீர்த்தி திருவகவல்ல அவருடைய வரலாறுல நடந்த செய்திகளும் பல, வெவ்வேறு அடியாறுகளுக்கு அவர் அருள் செய்த திறங்களும் சில, இப்படி 2யுமே பேசுறார். இந்த இடம் வந்து தனக்கு நடந்தது, தன்னுடைய வாழ்நாள்ல பார்த்தது, அவனுடைய கருணை. அதை சொல்றார். குதிரையை கொண்டு குடநாடு, குடநாடுன்னா மேற்கேன்னு அர்த்தம். இது வந்து கிழக்கு கடற்கரையில திருப்பெருந்துறையில இருந்து மதுரையை நோக்கி வந்ததுனால மேற்க நோக்கி வாரார். அதனால குடநாடு அதன் மிசை சதுர்பட, சதுர்படங்கிறார். ஏன்னா ரொம்ப வேடிக்கை. ஏன் சார் அந்த அளவுக்கு குதிரையெல்லாம் மேய்க்க தெரியுமா? தெரியுமான்னாரு. நல்லா அருமையா செய்வான் அவன். அதான் சதுர்பட சாத்தாய். சாத்தனா வாணிக கூட்டம் அப்படின்னா குதிரை வியாபாரம் கூட தெரியுமா சார் நம்ம ஆளுக்குன்னாரு. எல்லாம் தெரியும்.
சுந்தரர் வரலாற்றுல போய் பார்த்தா கல்யாண புரோக்கர் மாதிரிலாம் வேலை பார்த்துருக்கான். சங்கரை நாச்சியார்ட்ட போனான்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. கல்யாணம் ஆயிருக்க ஒருத்தருக்கே கூட இன்னொரு பொண்ணை பேசி முடிக்காம எவ்வளவு பெரிய புரோக்கரா இருப்பான் பாருங்க அவன். அந்த அம்மா நல்லா இருக்க நேரத்திலே போய் இன்னொரு பிள்ளைய போய் பார்த்து முடிச்சு வச்சுட்டு வந்துட்டான் இல்லைங்களா சுவாமி. அது அவன் அவ்வளவு பெரிய ஆளு. அப்ப ஒரு பக்கம் கல்யாண புரோக்கர்ல அவன் இப்படி எல்லா தொழிலும் செய்யறான். அதுல எங்க என்ன தொழில் செய்யறான்னாரு, சதுர்பட சாத்தாய் அப்படின்னா அந்த சதுர்பட ரொம்ப திறம்பட, சாத்து என்பது வாணிகர்கள் கூட்டம். நீங்க வாணிபம் செய்யறதுக்கும் ஒரு திறமை இருக்கணும்ல, எல்லாராலையும் செய்ய முடியுமா? இல்ல. அதுலயும் சுவாமிக்கு ரொம்ப தெளிவு. அதனால என்ன பண்ணாரு, குதிரை வாணிபம் அதை செய்யறான். சதுர்பட சாத்தாய் சொல்ல அந்த மதுரைக்கு வாரான் அப்படிங்கிறப்ப அதை எப்படி வந்தாங்க வாதர் பானத்தை ரொம்ப அருமையா சொல்றாரு. அதனால என்ன சொல்றாரு, இவர் இங்க வந்துட்டாரு, மன்னத்தை எல்லாம் சொல்லிட்டாரு, ஆவணி மூலத்துக்கு குதிரை வரும்னு சொல்லிட்டாரு. வாதர் பானத்தை ரொம்ப நுட்பமா கேட்டவங்களுக்கு தெரியும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இங்க வந்துட்டாரு, கேட்டதுக்கு ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரும்ட்டாரு. மன்னன் மூல ரொம்ப சந்தோஷம்ட்டான். ஏன்னா அவரு கொண்டு வந்து கொடுத்து அந்த மாணிக்க கல்லெல்லாம் பார்த்தோன்னு அட்டேங்கப்பா அப்படின்னு அவன் சரின்ட்டான். என்ன பண்ணிட்டான், நடுவுல ஒருத்தன் போய் மன்னன்ட்ட ஊதி விட்டான். மன்னன் அங்க குதிரையெல்லாம் ஒண்ணு இருக்க மாதிரி தெரியல, நீங்க எதுவும் செக் பண்ணிக்கங்க, 4 நாள் கழிச்சு ஏமாற போறீங்க, கொடுத்த பணம் அவ்வளவு போச்சு அப்படின்ட்டான். மன்னனுக்கு ராத்திரி பூரா தூக்கம் வரும். அப்புறம் ஆள் அனுப்பிச்சு அங்க போய் பார்த்து விட்டா, திருப்பெருந்துறை அது சுத்திய கிராமங்கள்லாம் போய் அந்த ஆளு தேடி பார்த்தான ஒரு குதிரை கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு அங்க 4 கழுகு தான் இருக்கு. அவன் வந்து மன்னனுக்கு ரொம்ப நியாயமா வந்து சொல்லிட்டான், மன்னா அங்க ஒண்ணு அப்படிலாம் இல்லை. இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு மன்னனே, அங்கனதான் மன்னன் ஒரு சின்ன அப்படி கொஞ்சம் திசை மாறிடு. இவர் ஆவணி மூலத்தன்னைக்கு வருங்கிற, நீங்க அந்த ஆவணி மூலம் அன்னை வரைக்கும் இவர் காத்திருந்திருக்கலாம். என்ன பண்ணிட்டான், அதுக்கு முந்தின நாள் இவன் பிடிச்சி ஜெயில போடுன்னு சொல்லிட்டான். இப்ப இவர் உடனே நைட்டோட நைட்டா வழிபாடு செய்யறாரு. இதுல வாதர் பண்ணதை சொல்றாரு, ஒரு பையனுக்கு ஒரு பிரச்சனை வராம தந்தை எப்படி பார்ப்பாரோ சுவாமி அப்படியா. அதனால பார்த்தா நம்ம பையன் அங்க எதுவும் சிக்கல மாட்டினான்னு உடனே குதிரையை கொண்டு போனோம். அவர் அது வரைக்கும் தயாரே ஆகல. குதிரையெல்லாம் அவருக்கு என்ன தயாரா இருக்கு, எவ்வளவு நேரம் ஆக போகுது. உடனே அவர் இருக்கிற இடம் எங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மால் இருக்கிற இடம் வந்து சுடுகாடு தான். சுடுகாட்டுல என்ன குதிரை இருக்குமா? இருக்காது. சுடுகாட்டுல சுத்தி நரி தான் இருக்கும். குடுறாத நரியை வளர்த்து நீலாம் அங்க வாழ்ந்தார், நீலாம் குதிரை ஆயிடுன்ட்டார். நரி எவ்வளவு சாயங்கால குதிரை ஆயிடுச்சு. குதிரை ஆன உடனே வந்து தான் கிளம்புனாரு. அப்புறம் தான் யோசிச்சார், அந்த குதிரைக்கு நம்ம ஒரு ஆள் இருக்கோம், குதிரைக்கு ஒவ்வொருத்தன் வேணும்ல குதிரை மேய்க்கிறதுக்குன்னாரு. உடனே பார்த்தாரு நேரம் மேல வானுலகத்துல இந்த வேலையில்லாம வேலை விட்டு அந்த தேவரெல்லாம் உட்காந்துருக்கான். நம்மள மாதிரி அவனுக்கு வேலையெல்லாம் கிடையாது. அதுல ஒரு 300 அனுப்பினாரு. அது என்ன சொல்றாரு, தவத்தால் ரொம்ப உயர்ந்த ஒரு 300 பேர்கள் வந்தாங்க. ஏன்னா 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, அதுல செலக்டட் யாரெல்லாம். ஏன் அப்படின்னா சுவாமி கூட போறதுன்னா சும்மாவா, அதனால வந்தாங்க. ஆளுக்கு ஒரு குதிரை மேல உட்காருங்கன்னாரு. எல்லாம் சரிதான். இது அதுல குதிரை மேட்செல்லாம் தெரியாது, இப்ப சாமி சொல்லி கொடுக்குறான் போ, இப்படித்தான் கிளம்பி வர. அப்ப பண்ணது அவ்வளவும் நிறைய அருமையா சொல்லுவார். தேசிலா நரி வந்து வந்து திரண்டு வெம்பரியான பின் திருவாரூர் சொல்ற தேசிலா நரி. தேசு அப்படின்னா தேஜஸ் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த இடத்துல அழகுன்னு அர்த்தம். குதிரை என்பது ஒரு அழகான விலங்கு, நரிக்கு வந்து அழகெல்லாம் கிடையாது. அதனால இல்ல தேசிலா நரி, அழகில்லாத நரின்னு ஒரு எழுது ஒரு வேப்பில்லை. தேசிலா நரி வந்து வந்து எவ்வளவு வேணுமோ வர வர எல்லாத்தையும் குதிரையா மாத்திருட்டான். வந்து வந்து வெம் திரண்டு வெம் பரியான பின், பரி குதிரை, எல்லாம் குதிரையான பிறன். ஆசிலா இமையோர்கள் தாமும், குற்றமில்லாத அந்த தேவர்களும் இமையோர்கள் தாமும் அமைந்த சேவகர் ஆகினார். எல்லாம் குதிரை ஜெவன் ஆயிட்டான். டியூட்டி இமீடியட்லி அசைன்ட் அஸ் குதிரை ரைட். மாசிலாமணி மன்றர் சுவாமி, அவர்களெல்லாம் மாசிலாத சொன்னதுனால சுவாமி என்ன சொல்ற, மாசிலாமணி சாமி, எந்த குற்றமும் இல்லாத இல்லைங்களா. திருவாரூர்ல சாமி பேரே மாசிலாமணி, திருமுல்லை வாயில சாமி பேர் மாசிலாமணி. அதனால மாசிலாமணி மன்றராய், மன்றர் அவன் நான் டான்ஸ் ஆடுறாள். தொழில் இது வரைக்கும் என்ன சார் தொழில் பண்றீங்கன்னு கேட்டா, தில்லையில டான்ஸ் ஆடுறேன் அதான் தொழில். இப்போ தொழிலை மாத்தியாச்சு. ஆரிய வாசி வணிகர் போல், வாசினா குதிரை,
ஆரிய நாட்டுல வந்து இருக்கிற குதிரை வியாபாரம் செய்யற ஆள் மாதிரி ஆயிட்டானா இப்போ. ஆரியவாசி வணிகர் போல ஏசிலா உருமாறினார். சுவாமி உருவத்தை மாத்திக்கிட்டான். மறை இவ்வுளி என் புறம் ஏறினார். வேத குதிரை மேல ஏறி சொன்னார் சுவாமி. இதுதான் மதுரைக்கு குடநாடு அதன் இசை சதுர்பட சாத்து. என்ன அது ஒரு வார்த்தை போட்டார், ரொம்ப நுட்பமான இடம். சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் வந்தானா. அப்படி வந்த அந்த மோக்கு எப்படி இருந்ததுன்னு, அங்கிழர் மதுரையம் பதியினில் ஆவணி திங்கள் மூல நாள் செறி தினத்தினில். அவன் சொன்ன மாதிரியே வரான். சுவாமி என்ன சொன்னான் அப்படின்னா, ஆவணி மூலத்துக்கு குதிரை வரும்னா. ஆவணி மூலத்தன்னைக்கு மாறவே இல்லை. ஒரு நாள் கூட சொன்ன மாதிரி. ஏன்னா இங்க திருப்பூர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், தொழில் பண்ற எல்லாத்துக்கும் நம்ம சொன்ன அன்னைக்கு 100 வருமா கம்பெனில இருந்து வராது. 5ஆம் தேதி தாரேன்னு அட்வான்ஸை கொடுத்து எல்லாம் கொடுப்போம். 5ஆம் தேதி 100 வரும்னு நினைக்கிறீங்க, வராது. 7ஆம் தேதி காலையில லாரி வந்துடும், வராது. அப்புறம் 10ஆம் தேதிக்குள்ள படாது படுபட்ட நூலை பண்ணுது. இப்படிதானே வியாபாரம் நடக்குது, ஒவ்வொரு இடத்துலயும் இப்படிதான் இருக்கும். ஆனா நம்மால் வியாபாரம் அதான் சதுர்பட சாத்தாய். வியாபாரத்துல சொன்ன டேட்ல கொடுக்கணும் சார், அதான் வியாபாரம். ஓம் பிரச்சனையில ஒரு தாள். எனக்கு ஒரு பாஸ் இருந்தாரு, எல்லா பிரச்சனையும் எழுதி உன் பையில வச்சுக்கோமா. எனக்கு எதுக்கு ஓம் பிரச்சனை? உன் பிரச்சனை எல்லாம் நீ தாள் எழுதி உன் பையில வச்சுக்கோமா. அது மாதிரி சொன்ன தேதி கொடுக்கணும். அதுதான் சதுர்பட சாத்தாய். சொன்ன தேதி ஆவணி மூலம் வந்தாச்சு குதிரை. வர்றது நிறைய இருக்கும், அது வேற விஷயம். ஆனா வந்து சொன்ன டேட்டுக்கு வந்து இறங்குது. அது சொல்ற ஆவணி திங்களின் மூல நாள் சரி தினத்தில். அந்த நாள்ல எங்கனும் நேரும் மதுரைக்குள்ள அந்த குதிரை வருதான். மதுரைக்குள்ள குதிரை வந்ததுன்னா புழுதி கிளம்புச்சு, குதிரை ஓடியாந்தது, சத்தம் கேட்டது, இதெல்லாம் தானே சொல்லியிருக்கணும். கடவுள் மம்மியர் சொல்ற மதுரை எப்படி இருந்தது அன்னைக்குன்னாரு. எங்கனும் நீரும் அஞ்செழுத்தும் ஓங்கிட. ஏன்னாரு சோமசுந்தர கடவுள் நடந்து உள்ள வாராரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள, எப்படி இருந்திருக்கும். அதனால என்ன சொல்றாரு பாருங்க, குதிரை வந்தது, டப்ப டப்ப டப்பான்னு சத்தம் கட்டது, புழுதி பறந்தது, அப்படியே அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. எங்கனும் நீரும் அஞ்செழுத்தும் ஓங்கிட சங்கரன் இடும் பரி சமூகம் வந்ததால். சங்கரன் இடும் அவன் கொண்டு விடக்கூடிய பரி சமூகம். சமூகம்னா கூட்டம், குதிரை கூட்டத்தை அவன் உணர்ந்து விடுறான். அதனால வந்து அப்படி இருந்தது. இதுதான் குதிரையை கொண்டு குடநாடு அதன் இசை சதுர்பட சாத்தாய். சதுர்பட சாத்துக தான் திருவிழா கொண்டு சொல்லுவாரு. ரொம்ப வேடிக்கை என்னன்னா, வந்தாரு, வந்த உடனே வந்து இவங்க எல்லாம் வந்து பார்த்து அந்த இவருக்கு பார்த்த உடனேயே நம்ம மன்னனுக்கு ஒரு ரொம்ப ஆள் ஏதோ பெரிய இதா இருக்க மாதிரி இருக்கிறாரு, இவர் யாருன்னு தெரியல அப்படின்னு மெல்ல வந்து கேட்கிறாரு மாணிக்கவாசகர். இது யாரு அப்படின்னு வந்து கேட்கிறாரு. மாணிக்கவாசகரும் வந்து அதாவது இவர் யாருன்னு கேட்காம என்ன கேட்பாருன்னா, இதுக்கு தலைமை யாரும்பார். அவரு சுவாமியை கையை காமிச்சிட்டார். என்ன வேடிக்கைன்னா, வந்தது சுவாமின்னு இவருக்கு மன்னனுக்கு தெரியல, ஆனா வந்தது சுவாமின்னு மாணிக்கவாசகர் தெரிஞ்சு போச்சு. அவன் வந்த அந்த தோற்றத்திலேயே வந்தது சாமிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனாலும் வந்து அவர் என்ன சொல்றாரு, உள்ள வரும் பொழுதே அது வந்தது சுவாமின்னு தெரிஞ்சதுனாலேயே சொல்றாரு. இவர் வந்து அவர் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் இதுல தலைவர் யாருங்க, ஏன்னா எல்லாம் உணவு போல இருக்காங்க, எல்லாம் வானுபத்தம் வந்ததுல எல்லாம் உணவு போலதான் இருக்கு, இதுல யார் தலைவர்னா அந்த அவர் தான் தலைவர் அப்படின்னு காமிச்சிட்டார். அவர் பார்த்த உடனே இவரு பெருமாள் பிரம்மன் எல்லாம் விட இன்னொருத்தரா இருக்கிறாரு, அவ்வளவு அழகா, இது யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு தான் நினைக்கிறார் முதல்ல அந்த மரியாதை. அதுக்கப்புறம் வந்து என்ன, மாணிக்கவாசகருக்கு மட்டும் இது வந்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் சொல்றார், பண்ணிய தவத்துள பயன் பரியன் மீதே தன்னியது என தமியனைந்தனர் வியந்தார் எண்ணிய முடித்தனர் என கருதி நின்றார் புண்ணிய மறை தமிழ் புகன்ற திருவாயார். புண்ணிய மறை தமிழ், தமிழ் வேதம் திருவாசகம். அதனால புண்ணிய மறை தமிழ் புகன்ற திருவாயார் மாணிக்கவாசகர். அதனால எப்படி இருந்தார், எண்ணிய முடித்தனர். மனசுல என்ன நினைச்சோமோ அதை முடிச்சுட்டான் சுவாமி. குதிரை வரணும் குழந்தை கொடுத்துட்டான் அப்படின்லாம் நினைக்கிறார். அப்ப அந்த சிறப்பு, அவங்க வர்ற அந்த அழகை எல்லாம் நிறைய இதுல வாதர் பணத்தை நிறைய சொல்லுவார். திருவிளையாடற் பாணத்துல தான் சொல்லுவார். இதுல வந்து வாதர் பாணத்துல சொல்லுவார், இந்த மன்னனுக்கு அவன் யாரு என்னன்னு சுவாமியை தெரியாதனால மாணிக்கவாசகர் சொல்றான், அவரை குதிரையை கொஞ்சம் நடத்தி காமிக்க சொல்லுங்கிறான். மாணிக்கவாசகர் நினைக்கிறாராம் மனசு, மன்னா
எங்க இருக்கிற நீ யார்கிட்ட போய் குதிரையை நடத்தி காமிக்க சொல்லு. ஆனா இவர் போய் சாமி இடத்துல பெருமையா சொல்லிட்டு குதிரையை நடத்தி காமிக்க சொல்லி மன்னன் சொல்றாரு. சாமி நடத்தியும் காட்டுறான். சாமி கொடுக்கல நிறைய குதிரையா வரும்போது அது நடக்காதான் அண்ணன் எல்லாம் அருமையா நடந்து இதை மாதிரி குதிரையே இல்லைன்னு சொல்லிட்டான். சொல்லிட்ட உடனே அப்ப அவன் திருவாரூர் அந்த செய்தி சொல்றார். அவன் என்ன சொல்றான் மன்னன்ட்ட, என்ன பார்க்கணும் பார்த்து வாங்கிக்க. எங்க நம்ம குதிரை வியாபாரத்தை பொறுத்தவரையில கயரை மாத்தியாச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு பொறுப்பு கிடையாது, உங்க பொறுப்பு. நாளைக்கு கோர்ட்ல எதுவும் கேஸ் எல்லாம் போக முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்க இங்க என்ன செக் பண்ணணுமோ பண்ணிக்கங்க, என்ன வேணுமோ கேளுங்க, நான் பதில் சொல்றேன் எல்லாம். கயரை மாத்தியாச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க பொறுப்பு. அப்படியே சொல்றான். இன்னவாம் வரிகள் என்பால் என்று நீ கயிறு மாறி கேட்ட மாத்தியாச்சுன்னா நின்னவாக கொள்ளும். கயிறை மாத்தியாச்சுன்னா அந்த பொருள் உன்னுடையது. நின்னவாக கொள்ளும் நேராம் இன்னவாம் பரியே, இந்த குதிரைகள் எல்லாம் நாளை என்னவாய் இருந்த வேணும். நாளைக்கு இது என்னவா இருந்தாலும் அப்படின்னா குதிரையா இருக்க போறது இல்லைன்னு அர்த்தம், நிறைய இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதை மறைமுகமா சொல்லலாம். என்னவாய் இருந்த வேணும் எனக்கும் உண்டனக்கும். நமக்குள்ள டெய்லி ஒண்ணு வேண்டாம். கொண்டு மன்னவா கருமம் இல்லை, நமக்குள்ள அதை பற்றி தொடர்பு கிடையாது. பரிவிலை வழக்கு ஈது என்றார். குதிரை வியாபாரத்தில் உள்ள வழக்கம் இதுதான். பார்க்க முன்னாடி செக் பண்ணி எல்லாம் வாங்கிக்கலாம். நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் சார் அந்த குதிரை சரியில்லை, அதுக்கு நகை நீளமா இருக்கு, அது நொண்டியா இருக்கு, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டார். என்னன்னுதான் ரொம்ப திருப்தியா இருக்கானே குதிரை பார்த்து. சரி, அதுதான் சொல்றேன். குடன் குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும். இவ்வளவுதான் சார் போட்டார் பாட்ட. இந்த தனமணி தேசியர் வடிவேல் முதலியார்லாம் அடே அப்பா, இப்ப ஒருவேளை ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அவங்களாம் திரும்ப ஒரு முறை வந்தாங்கன்னா போய் நேர காலில் போய் விழுந்து நம்மள ஒரு காட்சி கொடுத்துட்டு போனாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இருக்கு. தான் எழுந்தருளியும் ஒரு அர்த்தம். சதுர்பட சாத்தாய் தான் அவர் வந்தார். அதுக்கு ஒருத்தர் எழுதுறாரு, அந்த குதிரை கூட்டத்தோடு கூட்டமாய் தான் எழுந்தருளி. ஏன்னா அந்த கூட்டத்துல ஒருத்தரா அவனும் வந்தான தான் அப்படிங்கிறது. இன்னொருத்தர் சொல்றாரு, அவன் நினைச்சிருந்தான்னா அந்த திருப்பெருந்துறையில இருந்து குதிரை எல்லாத்தையும் மதுரைக்கு வருகன்னு சொல்லிட்டு அவன் காரையிலேயே வந்திருக்கலாம். இந்த குதிரை கூட்டத்தோடையே அவனும் வாரான. தான் எழுந்தருளினா எவ்வளவு எளிமைப்பான். நீ வரணுமா அந்த குதிரையெல்லாம் கூட்டிக்கிட்டு? குதிரை சேவகனா நீயே சுவாமி நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த குதிரைகள் எல்லாத்தையும் நாளை நேர மதுரைக்கு வந்து விடுக. வந்துடாது எல்லாம் சார். நிறைய ஒரு நிமிஷத்துல குதிரை ஆகும்போது அந்த குதிரை மதுரையில வர்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல மதுரை பக்கத்திலேயே நிறைய பிடிச்ச குதிரையாக்கி இருக்கலாமே, ஈஸியா போயிருக்கு சேலை. அதுதான் சொல்றாரு. அப்ப என்ன, அவனுடைய பெரிய கருணை அடியார்களுக்கு அருள் செய்கிற பொழுது அவனே வருகிறான். அதுதான் சொல். குதிரையை கொண்டு குடநாடு அதன் இசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்த அருளை. அவனே முன்னாடி நின்று அந்த டீலை நடத்தி வைக்கிறான். அதுதான் அவனுடைய திறமை. தான் எழுந்த அருளையும் வேலம் புத்தூர் விட்டேர் அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும். வேற ஒரு கதைக்கு போறாரு. வேலம் புத்தூர் அந்த ஊர் எங்க இருக்குன்னு தெரியல. வெள்ளாம்புத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு இப்போ உலகத்துல. அதுவான்னா அது மாதிரியும் தெரியல, ஆனா இருக்கட்டும். வேலம்புத்தூர் என்ற ஊரில் அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. வேலம்புத்தூர் விட்டேறு அருளி. விட்டேர்னா வேல்னு அர்த்தம். வேலம்புத்தூரில் விட்டேறு அருளினா வேலை அருளி செய்த கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும். அதை நம்முடைய தண்டமணி வீசர் என்ன சொல்ற, திருவிளையாடல் பணத்துல உக்கிரகுமார பாண்டியனுக்கு வேல்வளை சென்று கொடுத்த படலம். அந்த கதையை எழுதுற. இந்த கதை எப்படி வரும்னா, திருவிழாக்குளத்துல வருது அந்த கதை. சுந்தரபாண்டியனா தடாதகை பிராட்டிய கல்யாணம் பண்ணிட்டு மதுரையை இவன் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான். மீனாட்சியம்மை மதுரை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த கல்யாணம் ஆச்சு 2 பேருக்கும். மீனாட்சியம்மை திருமணம். மீனாட்சியம்மை திருமணம் பண்ணிய சுந்தரபாண்டியனா வந்து இப்ப என்ன பண்ண, அவன் ஆட்சி செய்யறான். ஏதோ யாரோ ஒருத்தருடைய வழிபாடு. அதனால என்ன பண்றான், முருகப்பெருமானை குழந்தையாக வர வைக்கிறான். அப்ப இவனுக்கும் தடாதகை பிராட்டிக்கும் குழந்தையாக, இதுக்கு முன்னாடி குழந்தை என்பது அவனுடைய நெற்றி கண்ணில இருந்து வந்தான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை இங்க குழந்தையா வர மாதிரி ஒரு யார் ஒருத்தருடைய தவம் அதுக்காக செய்யறான். அப்படி வந்து தடாதகை பிராட்டியார் கருவுற்று குழந்தை வருது.
அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை தான் முருகன். அவனுக்கு பேர் வந்து நம்பி, அதாவது பெரும்பற்ற புலியூர் நம்பி. அவர் ஒரு திருவிளையாடற் புராணம் சார். நம்ம எல்லாரும் தெரியும், திருவிளையாடற் புராணம் 2 இருக்கு நம்ம கையில இருக்கு. திருவிளையாடற் புராணம்ங்கிறது பொதுவா சொல்றது பரஞ்சோதி முனிவர் செஞ்சது. பெரும்பற்ற புலியூர் நம்பி திருவிளையாடற் புராணம் சொல்றாரு, அதனால அதுக்கு நம்பி திருவிளையாடற் புராணம்னு பேர். அதுல சில செய்தி இதில் இல்லாத செய்தி அதுல இருக்கு, கொஞ்சம் மாறுதல் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு செய்தி சொல்றாரு, இவனுடைய பெயரை வந்து கோச்சிடலவர்மன் அப்படின்னு ஒரு பேரை காட்டுறார். இந்த முருகப்பெருமான் குழந்தையா வந்த குழந்தைக்கு பேரு, அவன் வரும் பொழுதே சடையோட வந்தான் என்றும், அவனுக்கு பேர் வந்து கோச்சடிலவர்மன் அப்படின்னு வந்து சொல்லுது. அது மட்டும் இல்ல, அந்த புராணத்துல ஒரு கருத்து சொல்றார், அவன் முருகப்பெருமான் பின்னாடி உத்தரவர்மனாக ஆட்சி புரிகிறான். சுந்தரபாண்டியனுக்கு பின்னாடி மதுரை ஆட்சி புரிகிறது முருகப்பெருமான். இத திருவிளையாடற் புராணத்துல ஒரு செய்தி பெருமையா சொல்வார். சுவாமி சுந்தரபாண்டியராகவும், அம்மா மீனாட்சி அம்மையாகவும், பிள்ளை உக்கரகுமாரராகவும் மூவரும் ஆண்ட ஒரே பெருமைக்குரிய நாடு பாண்டிய நாடு. அந்த நாடு வந்து இதுபோல நாடு துறக்கத்திலும் இல்லையா அப்படின்னு எழுதுவார். துறக்கத்துல சொர்க்கத்துல, சொர்க்கலோகத்துல கூட இந்த மாதிரி வாய்ப்பு எந்த நாட்டும் கிடைக்கலையா. அப்ப அவர் சுவாமி ஆண்டிருக்கிறார், மீனாட்சி அம்மை ஆண்டிருக்கிறாங்க, பிள்ளை குமார நாடு. இவங்க 3 பேருமே ஆண்ட நாடு பாண்டிய நாடுக்கு மட்டும்தான் அந்த சிறப்புன்னு எழுதுவார். ஆனால் அவருக்கு உக்கிரகுமார பாண்டியன் ஆட்சியில இருக்கும் பொழுது அந்தணர்களுக்குன்னு ஒரு கிராமத்தை எழுதி கொடுத்ததாகவும், அந்த கிராமத்திற்கு வந்து கோச்சடை என்று பெயர் வைத்த ஒரு குறிப்பு வருது. இதுல என்ன சிறப்புன்னா, மதுரையில இன்னைக்கும் கோச்சடைங்கிற ஒரு இடம் இருக்கு. எப்படி நம்ம இங்க வந்து வாலிப்பாளையம் இது அப்படின்னு சொல்ற மாதிரி, மதுரையில ஒரு இடத்துக்கு வந்து கோச்சடைன்னு, மதுரை ஊருக்குள்ள கோச்சடைன்னு ஒரு இடம், அது இன்னும் அந்த பேர்லயே இருக்கு. அப்ப இது என்ன சொல்றாரு, முன்னாடி கோச்சடிலவர்மன் என்ற வந்த பேரு அவனுக்கு வந்து ஆனா உக்கிரவர்மன் என்ற ஆகனா மன்னன் ஆகும் பொழுது, அப்புறம் அவனுக்கு கல்யாணம், அந்த செய்தி எல்லாம் வருது. அவனுக்கு சுவாமி என்ன பண்றாரு, அவன் ஒரு காலத்துல பயிற்சி எல்லாம் கொடுத்து பின்னர் அவனை மன்னனாக்கி, இவங்க 2 பேரும் கதை எப்படி கொண்டு முடிப்பாங்கன்னா, அந்த குழந்தை பிறந்தது, வளர்ந்தது, எல்லாம் பண்ணுச்சு. கடைசியில் என்ன பண்ணா, ஆட்சி பொறுப்பு பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு சுவாமியும் தடாதக பிராட்டி மீனாட்சி அம்மையும் மதுரை கோயிலுக்குள்ள போனாங்களாம், அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு கதை வரும். வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்கன்னு. அப்ப அந்த கொடுத்துட்டு போக முன்னாடி சுவாமி அந்த குழந்தைகிட்ட என்ன பண்றான், வேலு வளை செண்டு 3 வந்து கொடுக்குறான். அது ஒரு திருவிழா படத்துல ஒரு படலம். அந்த வேல் கொடுத்ததுக்கு என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த இடத்துல சொல்லிட்டு போறார் சுவாமி, இந்திரனும் கடல் அரசன் வர்ணனும் பகையாக வருவார்கள், அவர்கள் வெல்வதற்கு இதுன்னு சொல்லி வேலும் வளையும், மேருமலை செருக்குற்று இருக்கும், அந்த செருக்கை நீ அடிப்பதற்கு இந்த செண்டு பூச்செண்டு, இதை வச்சு நீ அந்த செருக்கு அடி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அதை சுவாமி முருகப்பெருமான் செய்கிறார். அப்ப வேல் கொண்டு கடல் அரசன் அப்படின்னா அந்த வர்ண பகவான் அவனுடைய ஆணவத்தை ஒடுகிறது, கடலை சுவருமாறுனர் அப்படின்னா கடலை ஒரு தண்ணி இல்லாம ஒன்று எடுத்துட்டார் இந்த வேலை வச்சு. அதே மாதிரி இந்திரனை வந்து இந்திரனுடைய முடி சிதறும் வண்ணம் அந்த வலையை வீசி, அதே போல மேருவினுடைய செருக்கு மொழியும் வண்ணம் அந்த பூச்செண்டால் அடித்து, இதெல்லாம் பின்னாடி செய்றார். அதுக்கு சுவாமி இந்த 3ஐயும் கொடுத்தது வேல் வளை சென்று கொடுத்த படலம்னே பேர் திருவிழாப்பானதுல. அந்த செய்தி தான் இங்க வேலம் புத்தூர் விட்டேறு அருளி அப்படின்னா வேலை அவனுக்கு கொடுத்து அந்த செய்தியை இங்க நினைவு கொடுக்கிறார். கொடுத்து கோலம் காட்டிய பெருமான், தன்னுடைய கோலத்தை காட்டிய அந்த கொள்கையும் என்று தண்டபணி தேசர் எழுதுறார். பழைய உரையில சேரளி தாண்டவராயர் உரையில இந்த செய்தி எழுதல. அவர் என்ன எழுதிட்டாரு, திருவேலம்புத்தூர் என்ற தலத்திலே சிவனடியார் ஒருவருக்கு பிரத்யட்சமா அப்படின்னா நல்ல கண்ணுக்கு தெரிகிற மாதிரி விடையின் அடிதோன்ற நடந்து காட்டிய திருவருள் காட்சியை குறிப்பது இது அப்படின்னு வேலம்புத்தூருங்கிற ஒரு தலத்துல ஒரு சிவனடியாருக்கு சுவாமி இருந்தாரு, நடந்து ஒரு காட்சி கொடுத்தான். அதுதான் வேலம்புத்தூர் விட்டேர் அருளிய கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த செய்திக்கும் சான்று அல்லது புராணம் எங்க தெரியல. ஆனா தண்டமணி தேசிகர் சொன்னது போல அருணையாரும் எப்படி எழுதுறாருன்னா, இது வந்து திருவிளையாடற் புராணமாத்தான் இருக்கணும். அதனால வேலம்புத்தரின் தலத்திலே உக்கரகுமார பாண்டியனாக தோன்றிய முருகப்பெருமானுக்கு வேலை கொடுத்தது அதுதான் இருக்க வேண்டும் என்று வந்து சொல்றார்.
அதனால வேலம் புத்தூர் ஏன்னா விட்டேறு அப்படின்னா வேல், விட்டேறு அருளி அப்படின்னு வேல் கொடுத்து கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் தன்னுடைய கோலத்தை காட்டிய. அடுத்தது பாட்டுல தற்பதம் மதனில் சாந்தம் புத்தூர் விற்பொரு வேடற்கு ஈந்த விளைவும். இது ஒரு செய்தி. சாந்தம் புத்தூர் ஒரு தலம். அந்த தலத்தில வில்லால சண்டையிடக்கூடிய தொழிலை உடைய ஒரு வேடன் அவன் சுவாமியை நினைந்து வழிபாடு செய்யறான். அவனுக்காக சுவாமி என்ன பண்றார், கண்ணாடியில காட்சி கொடுத்து கண்ணாடியிலே இருந்து வில் வாழ் சூலம் எல்லாம் அவனுக்கு வந்து படைத்து கொடுக்கிறான் கையில. சாந்தமுத்தூருங்கிற தலத்துல இது நடந்ததாக ஒரு வரலாறு. அதனால வந்து வேடன் ஒருவன் சுவாமியை நோக்கி தவம் செய்ய அந்த வேடனுக்கு வேண்டிய அந்த படை ஆயுதங்கள் எல்லாம் வில்லு வேலு சூளம் இது எல்லாத்தையும் கண்ணாடியில இருந்து சுவாமி கொடுத்தான் என்பது வந்து ஒரு வரலாறு. அப்படித்தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கண்ணாடியில இருந்து அப்படின்னு வந்து சுவாமி இந்த மாதிரிலாம் சில இடங்கள்ல காட்சியெல்லாம் கொடுக்குறோம். பாமன் சுவாமிகள் வரலாறுல ஒரு இடம் வரும், சுவாமி வந்து கண்ணாடியில தெரியுது. இவர் பழனிக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லி, ஏன்னா திடீர்னு வந்து இவர் பழனிக்கு கிளம்புறார். பழனிக்கு கிளம்புறது இவருடைய அனித்த தொண்டரா இருந்த அங்கமுத்து பிள்ளை வந்து கேட்கிறார் வந்து ஏன்னா அங்கமுத்து பிள்ளைக்கு நினைப்பு என்னன்னா இவர் பழனி போக வேண்டாம். ஏன் அப்படின்னா கல்யாணம் 3 பிள்ளைகள் இருக்கு. இது பழனிக்கு போனமா அனைமா இவர் திரும்ப வரமாட்டார். இவர் அவரை புரிஞ்சு வச்சிருக்கார். அப்படியே சாமியாரா போயிடுவார். அதனால என்ன பண்ணாரு, இப்ப பழனிக்கு இப்ப பழனிக்கு போனோம் போக வேண்டாம்னு சொல்ல முடியல. டக்குன்னு என்ன பண்ணிட்டார், ஏன்னா பழனிக்கு வரணும்னு முருகன் உத்தரவோ அப்படின்ட்டார். அப்படின்னு கேட்டார். சாமி ஆமான்ட்டார். அதுல முருகன் உத்தரவு இல்லை. அன்றைக்கு சுவாமி தூங்கும் பொழுது கண்ணாடியில இவர் முகத்தை பார்க்க அந்த பக்கம் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்தது மட்டும் இல்ல, அவரே சொல்றார், அவருடைய சரீரத்துக்கு பின்னாடி எழுதுறாரு, என்னுடைய உத்தரவு இன்றி நீ பழனிக்கு வரக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய இந்த ஆள்காட்டி விரலால் என்னை மிரட்டினான்னு எழுதுறார். சுவாமி வந்து முருகன் வந்து சொல்லிட்டார், இல்லாம அதாவது நான் சொல்லாம நீ உத்தரவு இல்லாமல் நீ வரக்கூடாதுன்னு சொன்னது போய் இல்லவா, ஆனாலே நீ வரக்கூடாது என்று மிரட்டிட்டார் அப்படின்னு எழுதுறார். அவர் எப்படி இருந்தார்னு சொல்றாரு, இளைஞனாக மீசை முறுக்கி முருகப்பெருமான் இப்படி வந்து அதனால என்னுடைய மறு உத்தரவு வரும் வரைக்கும் நீ பழனிக்கு வரக்கூடாது. அதுல என்ன வேடிக்கைன்னா கடைசி வரைக்கும் பழனிக்கு வர சொல்லி உத்தரவே கொடுக்கல. சுவாமி கடைசி வரைக்கும் பழனிக்கு போகும். தென்பழனின் பாடுறாரு ஒரு பதிகமே பாடு, வாடா வெண்மலரே என்னை வா என்ற அருளாயேன்லாம் பாடுறார். என்ன வான்னு ஒரு வார்த்தை நீ சொல்லிடுலாம் பாடுறார். நான் என்னமோ கடைசி வரைக்கும் முருகப்பெருமான் எவ்வளவு அருள் செய்தவன். ஆனா இந்த இடத்துல அவன் திரும்ப மதுரைக்கு பழனிக்கு வர சொல்லி கொடுக்கவே இல்லை. சுவாமியும் அதனால பழனிக்கு அதுக்கப்புறம் போற முன்னர் பெயர்ந்திருக்கலாம், ஆனா பின்னர் வந்து போகல. அப்ப இது எதுக்கு சொல்ல வந்தா கண்ணாடியில இருந்து தோன்றிய காட்சி. அதே மாதிரி இங்க தர்ப்பணம் அதனில், தர்ப்பணம்னா கண்ணாடி, தர்ப்பணம் அதனில் சாந்தம் புத்தூர் என்கிற ஊர்ல விற்பொரு வேடற்கு வில்லேந்தி பணி செய்கின்ற வேடற்கு ஈந்தன கொடுத்த விளைவும் என்னெல்லாம் வில் வாழ் சூளம் இதெல்லாம் அவருக்கு கொடுத்த அந்த விளைவும் மொக்கனி அருளிய முழுத்தளல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும். அருமையான சொல். மொக்கனி அருளிய, மொக்கனி அப்படின்னா குதிரைக்கு இந்த கொள்ளு கட்டுற பை, அதுக்குதான் மொக்கனின்னு. அது குதிரை வியாபாரம் செய்யறவங்களுக்கு தெரியும், ஏன்னா கையில போய் வச்சிருப்பாங்க. அந்த பைக்கு பேர் வந்து மொக்கனின் பேர். கொங்கு நாட்டுலதான் கோட்டூர் இங்கதான் இருக்கு இல்லையா, பொள்ளாச்சி பேர்ல. அந்த கோட்டூர்ல ஒரு பக்தன் இருந்தாராம். அந்த ஆள் இன்னைக்கு சிவபூஜை செய்துதான் வந்து சாப்பிடுவாராம். சுவாமி மேல அவ்வளவு ஒரு பக்தி அப்படி இருந்திருக்கிறார். அவருடைய மைத்துனர் ஒருத்தர், அவருக்கு அவ்வளவு பக்தி நாட்டமெல்லாம் இல்லை போல. ஆனாலும் அவருக்கு இவர்கிட்ட ஏதோ சும்மா ஒரு விளையாட்டு பண்ணலான்னு தமாஷ் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டார், அந்த மொக்கணி அப்படின்னா அந்த கொள்ளு இருக்கிற பைய, அந்த பைய அங்க இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு, இவரை ஏமாத்துறதுக்காக அந்த பை பூரா மணலை வச்சு அப்படி ஒரு சிவலிங்கம் மாதிரி அந்த இடத்துல ஒரு இருட்டு அறையில அதை நட்டு வச்சு அதுக்கு ஒரு மாலையும் போட்டு சிவபெருமான் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஆளு அதை வணங்கினார். அதை வணங்கின உடனே அவருக்கு ஒரு பெரிய என்ன சொல்ல ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு நகைச்சுவையா. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய சிரிப்பு. நீ எதை கும்பிட்ட பாரு, மணல் மூடைய போய் சிவபெருமான் கும்பிட்ட பாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து
சொல்றாரு, நீ பாத்தியா ஏமாந்தியா ஏமாந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மணல் மூடாது, அதுல ஒரு மாலையை போட்டு வச்சு அதையும் சிவபெருமான் நீ கும்பிட்டுருக்கிற அப்படின்னு வந்து சொன்னாராம். இது தெரிஞ்சு இவருக்கு அப்பதான் அப்படின்னு தெரியும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏமாந்தாச்சு அப்படின்னா ஒரு மைத்துனட்டு சொல்லி அப்ப அதை எடுத்துருன்னு சொன்னா அங்கேருந்து எடுக்க முடியலையா. அந்த மணல் மூடையை அங்கேருந்து எடுக்கணும். அந்த லிங்கம் என்ன லிங்கமாவே இருக்கு, எடுக்க முடியலையா. அது அது நடந்தது எங்கன்னா இங்க கோட்டூர்ல. அதுதான் சொல்றாரு மொக்கனி அருளிய அப்படின்னா அந்த சுவாமி அந்த மொக்கனிங்கிறது குதிரைக்கு கொள்ளு கட்டுற பைய, அந்த பையில மணலை வச்சு அது சிவலிங்கமா வைக்க அது எடுக்க முடியாத சிவலிங்கமாவே ஆகி நடந்த செய்தி. அத கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி கொங்கு மண்டல சதகம்னு ஒரு நூல், அதுல இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்காங்கன்னு தண்டமணீஸ்வரர் எழுதுறார். அந்த செய்தி அங்கே எழுதுகிறார். ஏற்று சிவபக்தியான ஒரு செட்டி முனீஸ்வரனை தோய்ந்து முழுகி தொலை எழ ஆங்கொரு சூழ்ச்சி கற்றோன் பூத்த மணக்குடல் கோட்டூரில் மொக்கணியை புதைக்க வாய்த்த சிவலிங்கமானதும் கொங்கு மண்டலமே. கொங்கு மண்டலத்துடைய சிறப்பை சொல்ற. அதனால ஒரு மணல் மூடை கூட திரும்ப சிவபெருமானான பெருமை இந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி அதனுடைய சிறப்பை வந்து கொங்கு மண்டல சதகம் அந்த நூல்ல வருது. இந்த செய்தியை எடுத்து தண்டமணீஸ்வரர் ஆதாரமா காட்டி அதுதான் மொக்கனி அருளிய முழுத்தளல் மேனி என்று சொல்றார். இது தண்டமணி தேசிகர். ஆனா நம்முடைய பழைய உரையில இதை எழுதல, சிறுகாழி தாண்டவர். அவர் என்ன சொல்ற, கழுவிய பயரும் கொள்ளும் கடலையும் துவரையோடு முழுவதும் சிறக்க விட்டு மொக்கனி முட்டை கட்டி அப்படின்னா மொக்கடினா உண்மையிலே மொக்கடியாகவே குதிரைக்கு வேண்டிய பயிறு துவரை அதெல்லாம் எடுத்துக்கொண்டு சுவாமி குதிரை வீரனாக எழுந்தருளினாங்கிற. அவன் குதிரை வீரனா வரும் பொழுது, ஏன்னா திருப்பெருந்துறையில இருந்து மதுரைக்கு வரான், அந்த ஒரு நீண்ட பயணம் வரும் பொழுது குதிரைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் குதிரைக்காரனும் பண்ணிட்டு வரணும்ல, இப்படி பண்ணிட்டு வந்தான் அவன். அதுதான் வந்து இந்த இடத்துல. அதனால வந்து பழைய ஆசிரியருடைய உரை எப்படி இருக்குன்னா அப்படியே அந்த உரை. கழுவிய பயரும் கடலை கொள்ளும் கடலையும் துவரையோடு முழுவதும் சிறக்க விட்டே முக்கணி முட்டை கட்டி குதிரை வீரனாக எழுந்தருளினான் என நம்பி திருவிளையாடல். நம்பி திருவிளையாடலும் அதுதான் சொல்லுது. கூறுவதால் சிவபெருமான் தன் தளல் போலும் மேனி அதை வந்து மறைத்து இப்போ அழகிய குதிரை வீரனாக காட்டிய காட்சியும். சுவாமியினுடைய நிறம் சிவப்பு, அவன் எப்படி இருப்பான்னாரு, ஜக ஜக ஜகன்னு ஜொலிகிறார். இப்ப எப்படி இருக்கான்னாரு, குதிரை வீரனா அழகா காட்டு. அதான் சொல்றாரு சொக்கதாக காட்டிய தொன்மையும். சொக்கன்னா உண்மைன்னு பொருள். அப்படின்னா என்ன, இந்த இடத்துல வந்து அது எப்படி அவன் இப்போ இது வந்து வேற உருவம் எடுத்தது பொய்ய அல்லவா ஆகும், அது எப்படி உண்மைன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு குதிரை வீரன்னா உண்மையா குதிரை வீரனாகவே வந்தான்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஏன்னா இல்லைன்னா இவன் குதிரை வீரன் என்று வந்து ஒரு பொய்யான வேடம் தரித்து வந்தான்னு பொருள் ஆயிடும். அப்படி இல்லை. அதனால மாணிக்க சொக்கதாக அப்படின்னு என்ன அர்த்தம், சார் வீரபாண்டிய கட்ட பொம்மனை நாங்க பார்த்ததில்லை, எங்களுக்கு வீரபாண்டிய கட்ட பொம்மனாலே சிவாஜி அப்படின்னு என்ன ஆச்சு, அப்படியே இருந்தார் சார் அப்படிங்கும் இல்லையா, உண்மையாவே இருக்குமாரு சார் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி இங்க சுவாமி சார் ஒரு குதிரை வீரன்னா இவன் தான் சார் குதிரை வீரன் அப்படி இருந்தா, அதுதான் சொக்கதாக காட்டிய தொன்மையும் அவனுடைய சிறப்பு. அதனால பாண்டிய மன்னனுக்கு குதிரை மாறிய காலத்து குதிரைக்கு கொள்ளுக்கட்டை இறைவன் தன் மேனியை சோதி பிளம்பாக காட்டினான் அப்படின்னு வந்து செய்றாரு. சொல்லிட்டு இதுல என்ன வேடிக்கைதான், தண்டமணீஸ்வரர் மாதிரி பெரியவங்க அவரு கொங்கு மண்டல சதக செயல மேற்கோள் காட்டி கோட்டூர்ல நடந்த நிகழ்வுன்னு எழுதிட்டார். நம்பி திருவிளையாடல்ல இப்படி இருக்கு, பழைய உரை இப்படி இருக்கு. அதனால கடைசி ஒரு வார்த்தை, இவ்வரலாற்றிற்கு ஆதாரம் யாதோ அறிகின்றனோ. பெரியவங்க தண்டமாணி தேசியர் மாதிரி ஒரு வித்வான் எழுத்துல பதிவு பண்ற, இது எனக்கு தெரியல. யோசிச்சுப்பாரு, நம்மளா கூட இருந்தா ஒண்ணு தெரியலன்னு சொல்றதுக்கு, திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நான் இங்க வரேன், ஒருத்தனை என்கிட்ட இடம் கேட்கறான், எனக்கு அங்க இருந்து இந்த மண்டபத்துக்கே வர்றதுக்குன்னு பாதை தெரியாது, இவ்வளவுதான் திருப்பூர்ல இடம் தெரியும், என்கிட்ட பாதை கேட்கறான், தெரியலன்னு சொல்ல முடியல, நேர போய் ரைட்ல திரும்பிட்டேன். ஏன்னா எப்படி அவன் நேரம் போய் ரைட்ல திரும்ப, நான் இந்த பக்கம் திரும்பி வந்துடுவேன், திரும்ப அவன் என்கிட்ட கேட்க மாட்டாங்க, எனக்கு தெரியாதுங்க நானே ஊருக்கு புதுசு அப்படின்னு சொல்ல வரல, என்ன நேர போய் லெப்ட்ல திரும்ப நான் ரைட்ல திரும்ப அப்படின்னு சொல்லிட வேண்டியது.
அவன் மனசுக்குள்ள நொந்து போய் பார்க்க. ஏன்னா அங்க ஒருத்தன் கேட்டவொடனே அவன் தான் இங்க வந்து நேர இந்த பக்கம் வாழ்ந்துருக்கான், அங்கே இருந்தா இங்க வந்திருக்கான், இப்ப திரும்ப இங்கே இருந்து அங்க போய் சொல்றானே அப்படின்னு யோசிப்பான். அதை பத்தி கவலை இல்லை, இங்கே இருந்து அவனை தட்டி விட்டா சரி நமக்கு. ஆனா தண்டபாணி தேசிகர் மாதிரி பெரியவங்க உரையில எழுதுறாங்க, பதிவு பண்றாங்க. இவ்வரலாற்றிற்கு ஆதாரம் யாதோ அறிகின்றிலம் அப்படின்னு எழுதிட்டார். அது அவருடைய சிறப்பு வந்து அதுதான். அப்படின்பா சொக்க. இதுக்கு இதுல என்ன வேணுங்கன்னா சொக்கதாக அப்படின்னா, சொக்க அப்படின்னு சொன்னா உண்மைன்னு இந்த இடத்துல பொருள் கொண்டார் நம்ம தண்டபாணி தேசிகர். அருணையார் வந்து சொக்க என்பதற்கு அழகு மிகுந்துன்னு சொல்றார். அப்படின்னா வந்து என்னன்னா, இப்ப சொக்க தங்கம் அப்படின்னு சொன்னா உண்மையான தங்கம் அப்படின்னா நல்ல தரமான தங்கம், சொக்க தங்கம். அதனால அந்த இடத்துல உண்மைன்னு பொருள். இன்னொரு பொருள் சொக்க அப்படிங்கிறது என்னன்னா அழகுன்னு. சொக்கநாதர் உலா ஒரு புஸ்தகம். இது இது மதுரையில இந்த சொக்கநாதர் உலாவை வந்து புராண திருமலைநாதர்னு ஒருத்தர் பாடின நூல். கிட்டத்தட்ட 376 வெண்ணியில பாடின ஒரு அருமையான நூல். அந்த நூல்ல ஒரு சிறப்பு என்னன்னா, பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணத்திற்கே முன்னமையான நூல் அது. அந்த நூல்ல சுவாமியுடைய 64 திருவிளையாடலையும் பேசுறார். அப்ப நம்ம என்னமோ திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் தந்ததா முதல்ல நினைச்சிட்டு இருக்கிறோம். பரஞ்சோதி முனிவர் வர முன்னாடியே திருவிளையாடறத பாட்டுல தந்த நூலுக்கு சொக்கநாதர் உலா. அதுல உலா அப்படின்னு சொன்னது கூட மக்கள் எழுதியிருக்காங்க பின்னாடி. உலா அப்படின்னா பொதுவா உலா இலக்கியத்துடைய மாண்பு என்னன்னா, பாட்டுடை தலைவனை ஏழு பருவ மகளிர் அவர்கள் மீது கொண்டு காதல் கொண்டு அதனால வந்து உலா வருவதாக. இதுதான் வந்து உலாவுக்குள்ள இலக்கணம். இங்க சொக்கநாதருக்கு உலான்னா என்ன சொல்ல முடியும்? அவர் மேல காதல் உண்டுன்னு இல்லை. அதனால இவர் என்ன பண்ணாரு, இந்த உலாங்கிற இலக்கியத்தை எடுத்துக்கொண்டு இவர் என்ன பண்றாரு, அங்க 7 மகளிர் வந்து உலா வந்து சுத்தி வந்த மாதிரி இங்க சொல்றாரு. சொக்கநாதர் திருவிழால 7 நாள் 7 விதமான சப்பரத்துல வருவார்னு ஒன்னொன்னையும் பத்தி பாடிட்டாரு விழான்ட்டு. அது முத நாள் என்ன, 2வது நாள் என்னன்னு எழுதியிருக்கிறாரு அந்த பாட்டுல. முத நாள் வந்து தேராம், 2வது நாள் வெள்ளை யானையாம், 3வது நாள் வேத குதிரையாம், 4வது நாள் இடப வாகனமா, 5வது நாள் தர்ம விடயம், 6வது நாள் கற்ப விமானமா, 7வது நாள் சித்திர விமானமும் எழுதுற. இப்படி இந்த 7 சுவாமி வரக்கூடிய அந்த சிறப்பு அதுதான் வந்து சொல்லி பரஞ்சோதி முனிவருக்கு முன்னமையே 64 உலால சொன்னாலும் சொக்கநாதர் உலா. அந்த சொக்கநாதர் உலால சொல்லும் பொழுது சொக்க என்கின்ற பொருள் அழகு என்ற பொருள் தான். சொக்கநாதர் அப்படி ஒரு அழகு. ஆனால மொக்கனி அருளிய முழுத்தளல் மேனி சுவாமி சொக்கதாக காட்டிய தொன்மையும், உண்மையாக காட்டியன்னு எழுதலாம் ஒரு ஆசிரியர், அழா காட்டி அப்படி எடுத்துக்கொள்ளலாம். தன்மையும் அரியோடு பிரம்மற்கு அரியொன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும். அரியோடு பிரம்மருக்கு அறிய ஒன்னான். அப்போ அது எல்லா இடங்களையும் எனக்கு சொல்லுது. திருமாலுக்கும் கிடைக்கல சுவாமி, அவனுக்கும் பிரம்மனுக்கும் கிடைக்கல அப்படின்னா படைத்தல் தொழிலை யாருக்கும் தந்தாரோ அவனுக்கும் சுவாமி பத்தி தெரியல. காத்தல் தொழில் சொன்ன அவனுக்கும் தெரியல. மாலரியா நான்முகனும் காணா மலையினை, அதுதான் சுவாமி சொல்லிட்டார். அதனால அரியோடு பிரம்மர்க்கு அப்படின்னா திருமாலுக்கே கிடைக்கலன்னா, திருமால் வந்து பிரம்மனை விட பக்குவத்தால் உயர்ந்தவர் திருமால். அப்ப திருமாலுக்கே கிடைக்கலன்னா பிரம்மனுக்கு கிடைக்கலன்னு சொல்றது ஒண்ணும் இல்லை. அரியோடு பிரம்மர்க்கு அது கூட ஒரு நயம் பாத்தீங்கன்னா, மால் அரியா நான்முகன் காணாம நியாயம் என்ன பண்ணிருக்கலாம், அரியும் நான்முகனும் காணா அல்லது அரியும் நான்முகனும் அரியா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மால் அரியான்னாரு, நான்முகன் காணான்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தமா, திருமால் பார்த்திருக்கிறான் சுவாமிய, ஆனா சுவாமியுடைய தன்மை முழுமையா தெரியலையா. இந்த நான்முகன் சாமியை பார்த்தது கூட இல்லையா. அதனால ஏன்னாரு, அவரோட இவருக்கு பக்குவம் அதிகம், அதனால பார்த்திருக்கிறாரு, கூட எல்லாம் இருந்திருக்காரு, ஆனா முழுமையா சாமி பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது இந்த ஆளுக்கு. அந்த ஆள் அதிகம் பார்த்தது கூட இல்லைன்னு மால் அரியா நான்முகனும் காணான்னு வித்தியாசத்தை காட்டுவார். அதனால அப்ப அவங்க 2 பேருக்குமே அரியோடு பிரம்மருக்கு அளவரிய ஒன்னா அவங்க பார்த்ததில்ல. அதனால அவங்களுக்கு சுவாமியினுடைய பெருமை என்னங்கிறது அவங்களால அறிய முடியல. அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். ஏன்னாரு, அவங்களும் நம்மை போல சகல வர்க்கத்து ஆன்மாக்களே நிறையினார். அதனால அவங்களுக்கு சுவாமியுடைய பெருமை என்ன சொல்லணும். அதனால அரியோடு பிரம்மருக்கு அளவரி ஒன்னாம் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும். நரியை குதிரை ஆக்கிய நன்மையினர் என்ன நன்மை?
நரியை குதிரை ஆக்குறதுல என்ன நன்மை இருக்கு? விலை போகாத நரியில நல்ல விலையில போச்சுன்னு சொல்லவா நரி? இல்லைங்களா? நரியை யாரு சார் காசு கொடுத்து வாங்குவா? ஆனால சார் அது மாதிரி ஒரு பெரிய அளவு விலை போகாத நரி எல்லாம் இப்ப ரேட்டு நல்லா ஏற்றி வித்தாச்சு இல்ல, அதனால நன்மை அப்படின்னு என்ன மாதிரி முட்டாள்கள் எல்லாம் அப்படிதான் அழுவான். இவர் எழுதினாரு, நரியை குதிரை ஆக்கிய நன்மை என்னவா? அப்படி சொல்லி அவர் வந்ததுனால மாணிக்கவாசருடைய பெருமையை உலகறிய செய்த நன்மை முதல்ல. ஏன்னா நரியை குதிரை ஆக்கினா யாருக்காக ஆகினா? மாணிக்கவாசருக்காக. அதனால மாணிக்கவாசருடைய பெருமை தெரிய வந்தது. ரெண்டாவது, அரிமர்த்தன பாண்டியனுடைய புகழ் வெளியிட்டிருக்கு. ஏன்னா அந்த மன்னனுக்கு, ஏன்னா அந்த மன்னன் முன்னாடி தானே சாமி கொண்டு கொடுக்கணும், அதனால அவனுடைய பெருமை வெளியே தெரிஞ்சது. மூணாவது, மதுரை வீதியிலே அவன் நடந்து வந்த பெருமை, அதனால மதுரை மக்கள் எல்லாம் காணுமான்னு இருக்கிறது. இதெல்லாம் தான் நரியை குதிரை ஆக்கினதுனால வந்த நன்மைகள்னு சொல்லிட்டு வந்துட்டு கணமணி கடைசியில ஒண்ணு எழுதுவார். என்ன நன்மை அப்படின்னு. அது என்ன நன்மை அந்த இடத்துல அப்படின்னா, சொன்ன தேதியில கொண்டு கொடுத்தது நடன. இந்த நரியை குதிரை ஆக்கிய நன்மை என்னன்னா, ஆவணி முதல் நன்னாள் என்று மாணிக்கவாசகர் சொல்லி விட்டார். முதல்ல மன்னன்ட்ட வந்து ஆவணி முதல் நன்னாள்னு சொன்னது மாணிக்கவாசகர் தான். ஏன்னாரு சுவாமி தான் சொல்லி விட்டான். அந்த கதை நம்ம வாதவர் பானது தெளிவாது. ஓலை அடிச்சு விட்டாரு, நீ வான்னு. முதல்ல ஓலையை கொடுத்த, அந்த ஓலை கொடுத்தவனே மதிக்கலை இவரு. ஏன்னா இவருடைய நிலையே வேற எங்கேயோ இருக்கிற. அதுக்கப்புறம் அவரை அப்படின்னு தட்டி, ஹலோ மூலங்க வாங்க, நீங்க மந்திரி, நீங்க என்னமோ பட்டையும் கொட்டையும் போட்டு வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க மூல உஷாராகுங்க சார், நாங்களாம் உங்க கூட வந்த ஆளு, குதிரையை கொண்டு போலன்னா உங்களெல்லாம் எங்களையும் தொங்க விட்டு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க போய் ஞாபகப்படுத்தின அப்புறம் தான் ஐசிங்கிறாரு. இப்ப குதிரை எப்போ வரும்னு சொல்லணும், அது சொல்லும் அப்படின்னா வரும் வரும் அப்படிங்கிறாரு. யோ இப்படிலாம் அவன்கிட்ட போய் மன்னன்ட்ட போய் வரும் வரும் டேட்டை கரெக்டா சொல்லுமியா அப்படின்னா, இதுக்குள்ள ஓலை வந்திருக்கு. என்ன ஓலை வந்திருக்குன்னாரு, இந்த ஓலையை கண்ட உடனே நீங்க வாழ்ந்து. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, உடனே போய் சாமிகிட்ட தான் போய் கேட்கறது, இந்த மாதிரி ஓலை வந்திருக்கு என்ன பண்ணாரு. சாமி அப்பதான் சார், நீ போங்க, நீ மதுரைக்கு முதல்ல போன்னு சொல்லி. அந்த இடம்லாம் அருமையான இடம். ஏன்னா இப்ப வந்த கோலம் எல்லாம் மறந்து வந்த கோலம் எப்படி இருந்ததுன்னா, முத்துச்சிவிகையில வந்து இறங்கி பட்டு பீதாம்பர்கள் முத்து மாலைகளோட மந்திரி அப்படி வந்தவர். இப்ப எப்படி இருக்காருன்னா, தலை கூட சீவாம கோவனம் கட்டிட்டு ஆள் பரதேசியா இருக்கிறார். இப்ப சுவாமி என்ன பண்றாரு, அலங்காரம் பண்ணி வைக்கிறார். அது அவர் ஏற்கனவே கொண்டு வந்த பட்டெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப அவ்வளவு ஒரிஜினல் ஃப்ரம் கைலாஷ் அங்கேருந்து கொண்டாந்து ஆளுகை சுவாமியே அலங்காரம் பண்ணி வைக்கிறான் மாணிக்கம். நல்லா பாருங்க, பண்ணி வச்சு திருநீர் பூசி அப்படியே சொல்றார். திருநீர் பூசி போகும் பொழுது சொல்லி என்ன சொல்லி அனுப்புறான் பாருங்க. அங்க போன உடனே மன்னன் 2 கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பான்? குதிரை வராம நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்பான். ஏன்னா ரூபாயை கொண்டு போயிட்டு சுவாமி பதிலையும் கொடுக்குறாரு. அதனால நீங்க அவசரமா இந்த ஓலையில உடனே வரவும் கொடுங்க, அதனால நான் வந்தேன் சொல்லு. 2வது கேள்வி, அப்ப குதிரை எப்ப வரும்னு கேட்பான். ஆவணி மூலம் அன்னைக்கு வரும் பதில். அப்படிதான் சொல்லி அனுப்பிச்சாரு. அப்ப முதல்ல மன்னருக்கு போய் ஆவணி மூலத்துல குதிரை வரும்னு சொன்னது யாருன்னா மாணிக்கவாசகர். சொன்னது யாருன்னா சுவாமி மாணிக்கவாசகர். இப்ப அந்த சொன்ன தேதியில் அந்த குதிரையை கொண்டு கொடுத்த குதிரை நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆஸ் கமிட்டட் கொண்டு கொடுத்துட்டார். அதான் அந்த நன்மை சொல்லி, ஆண்டு கொண்டு அருள அழகுரு சித்திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசைய பெறா அது ஆண்டான் எங்கோன் அருள்வழி நிற்ப தூண்டு சோதி தோற்றிய தன்மையும். ஆண்டு கொண்டு அருள, அடியேனை ஆட்கொள்வதற்காகவே வந்த கருணை. இங்க இந்த இடங்கள் எல்லாம் பூரா தன்னுடைய வரலாற்றுல உள்ள சிறப்பு சொல்ற. ஆண்டு கொண்டு அருளனர், என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே கருணையினால் அருபரத்து ஒருவன் இங்க குருபரனாகி திருப்பெருந்துறைக்கு வந்து, அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி என்ற அருளிய பெருமையை சிறுமை என்றேகளாதே இவரே பாடினார். ஆனால் அப்படி அருபரத்துல இருக்கிற பெருமான் ஆட்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக, வேற அவனுக்கு எந்த காரணமும் இல்லை. ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி, அவனுடைய அழகைய திருவடிகளை காட்டி அதை கொண்டு வந்து பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று வந்தான். வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் அந்த இடத்துல இது பண்ணணும். அப்படி வந்ததுனால உங்களையும் பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன பண்ணாரு, என்னை ஆட்கொள்ள வந்தவன் பாண்டிய மன்னனுக்கு குதிரை வியாபாரம் பண்ணாங்கிறார். அதனால குதிரை வியாபாரம் பண்ணதே எதுக்குன்னாரு, இவரை ஆட்கொள்ள இருக்க. குதிரை வியாபாரம் பண்ண வந்த இடத்துல மாணிக்கவாசகர் ஆட்கொள்ளல,
மாணிக்கவாசர் ஆட்கொள்ளணும்னு வந்த இடத்துல குதிரை வியாபாரம் கிடையாது. நல்லா புரிந்து இல்லைங்களா? சில பேர் சொல்லுவாங்க, காலையில இந்த பக்கம் வந்த ஒரு வாக்கிங் பொழுதே போகல, அதனால சும்மா உங்க கிளாஸ்ல கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு வந்தேன். அப்படின்னா அது வகுப்பு கேட்க வரல. ஆமா, வந்த இடத்துல சரி பொழுது போலங்கிற கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படின்றது. இது அந்த மாதிரி வரலையா? எப்படி வந்ததுன்னு சொல்றாரு பாருங்க. குதிரை வியாபாரம் பண்ண வந்தேன், அதுல இந்த தம்பி மாணிக்கவாசனுக்கு அது முடிஞ்சிட்டு போயிடலான்னு வந்தேன். அப்படி சொல்ல, என்னை அருள் புரிவதற்காக வந்தவன் வந்த இடத்துல ஒரு சின்ன வேலை பார்த்தேன். என்ன வளர்த்தான்னாரு, மன்னனுக்கு குதிரை வியாபாரம் பண்ணி விட்டான். அதான் சொல்றாரு, பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று குதிரை வித்து ஈண்டு கனகம் இசைய பெறா. அப்படி ஈண்டு கனகம் இசைய பெறான்னு, அது ரொம்ப முக்கியமான இடம். மன்னன் கொடுத்த பொண்ணு ரூபாய வாங்கலன்னு அர்த்தம். இசைய பெறா அப்படின்னு வாங்கலன்னு அர்த்தம். குதிரை ரொம்ப நயமா ஆசிரியர் நுட்பமா என்ன எழுதுறாங்கன்னா, வாங்காம இல்லையா, வாங்கணும். சுவாமி வாங்கி அவன் வாங்கி இருப்பான், வாங்கினான். அப்ப ஏன் இந்த இடத்துல ஈண்டு கனகம் இசைய பெறா, இசையலை வாங்குவதற்கு அவன் இசை தெரிவிக்கலை அப்படின்னா என்ன அர்த்தமா, அந்த குதிரை என்ன பெறுமோ அதுக்குத்தான் 49 கோடி கொடுத்து விட்டான். மன்னன் இப்ப என்ன நினைக்கிறான், இந்த குதிரைகள்லாம் பல கோடிகள் பெறும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி மகிழ்ச்சியில என்ன பண்றான், இதையெல்லாம் நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும்னு எக்ஸ்ட்ராவை கொடுக்குறான். அந்த எக்ஸ்ட்ராவை சுவாமி வாங்கலையா? ஏன்னது, அவன் சதுர்பட சாத்தாய், வியாபாரத்துல நேர்மை. 5 பைசா இந்த பக்கம் விடவும் இல்லை, 5 பைசா எக்ஸ்ட்ரா வாங்கவும் இல்லை. அதனால ஈண்டு இசைய பெறா, இவன் அள்ளி கொடுத்த போதும் இல்லை, இருக்கட்டும், குதிரைக்கு என்ன உண்டோ உங்க மந்திரி கொடுத்துட்டார், அதுக்குதான் குதிரை கொடுத்திருக்கிறேன், இருக்கட்டும். இது எங்க தெரியுதுன்னா, திருக்கழுக்குன்ற பதியத்துல ஒரு குறிப்பு காட்டினார். அதுதான் தெரியுது இந்த உரை. இதுதான் இந்த பெரியவங்க உரை அங்க இங்கேயும் கனெக்ட் பண்ணதும் தெரியுது. பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனை சட்ட நேர்பட வந்திலாத சளக்கனேன் உனை சார்ந்திலேன் சிட்டனை சிவலோகனை சிறு நாயினும் கடையாய வெண்கட்டனேனையும் வந்தாட்கொள்வான் காட்டினாய் கழுக்குன்றிலே. வருதா அங்க, பிட்டு நேர்பட மண் சுமந்த அப்படின்னா என்ன அர்த்தமா, உரையாசிரியர் எழுதுறாங்க, பிட்டு நேர்படன்னா அவன் அந்த பிட்டு எவ்வளவு சாப்பிட்டானோ அதற்கு அந்த வேலையை கரெக்டா செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. பிட்டு நேர்பட கணக்கு சரி பண்ணிடுச்சு. ஏன்னா பாட்டிட்ட கூலியா வாங்கிட்டான். நாளை அந்த வேலையை செய்யலைன்னு சார் முதலே கூலி எல்லாம் கேட்டான், நம்மாலு பாட்டி கொடுத்தோன்னா எல்லாம் தின்னுட்டு கடைசியில வேலையும் பார்க்காம போயிட்டானே சார் அவன் அப்படின்னு சுவாமிக்கு பேர் வரலையா, வரக்கூடாதான். ஆனாலும் என்ன பண்ணாருனாரு, பிட்டு நேர்பட அப்படின்னா சாப்பிட்ட பிட்டுக்கு வேலையை கணக்கு நேர் சரி பண்றது, அது அப்படிதான் செஞ்சான். ஏன்னா பாட்டி கொடுத்த பிட்டு அளவுல பாத்தீங்கன்னா போல, அவனுக்கு என்ன சார் பாட்டி கொடுத்த பிட்டு எவ்வளவு சார் இருந்திருக்கும், ஒரு 2 தட்டு நிறைய கொடுத்தாங்கன்னு வச்சு கொடுமே இவ்வளவு பிட்டு, அவனுக்கு அது என்னது முட்டு போல. சரிங்களா? அவன் அங்க போட்ட மண்ணும் எவ்வளவுன்னாரு, இந்த முட்டு போலதான். அவனால லாரியா 3 லாரியில கொண்டதான் போட்டான். இல்ல, சாப்பிட்ட புட்டு இவ்வளவுதான், போட்ட மண்ணும் இவ்வளவுதான். ஒண்ணு, பாட்டி கொடுத்த புட்டு அளவுல குறையதா இருக்கலாம், அன்பில் அவ்வளவு பெருசு. ஆனால் அவன் போட்ட மண்ணு குறைய இருக்கலாம், ஆனா கரை அடைக்கப்பட்டது. அதெல்லாம் மனசுல வச்சுதான் என்ன சொன்னார், பிட்டு நேர்பட. கொடுத்த புட்டு முட்டு போல, போட்ட மண்ணு முட்டு போலதான். ஆனால் என்னாச்சுனாரு, பாட்டி கொடுத்த புட்டு அவ்வளவு விலை உயர்ந்த, விலை மதிக்க முடியாத புட்டு, அப்படி ஒரு அன்புல கொடுத்த புட்டு. அதே மாதிரி சுவாமி என்ன பண்ணா, ஒரு கூட மண்ணுதான் போட்டான், அவ்வளவு பேருடைய கரையும் அடைஞ்சு வைகை மூல தனிந்துகளை நின்னது, மதுரை எப்படி உயர்ந்து நின்னது அப்படின்னா அந்த அன்பு. அதுதான் அங்க பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே. சுவாமி கணக்குல அவ்வளவு தெளிவா இருப்பான். அதுதான் இங்கே சொல்றாரு, ஈண்டு கனகம் இசைய பெறாது. காசி மகாத்மியத்துல ஒரு அருமையான செய்தி சொல்வார். அந்த ஒரு செய்தி என்ன கொண்டு வருவாருன்னா, ஒரு நியாயமான ஒரு பிரச்சனையை அங்க எழுப்புறார். ரொம்ப நயமான இடம். இன்னைக்கு மாற்று சமயத்தினர் அல்லது சைவத்துல ரொம்ப உரைப்பு இல்லாதவர்கள் இந்த கேள்வியை கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரியணும். சில பேர் என்ன கேட்கிறாங்கன்னா, கேட்பாங்க, கேட்கறதுக்கு உரிமை உண்டு. சார் இந்த ஆளு சுவாமிகிட்ட பணத்தை கொடுத்தாரு கோயில் கட்டுறதுக்கு அப்படின்லாம் சொன்னா, இல்ல கோயில் கட்டினாருன்னு சொன்னா, இது இவர் சம்பாதிச்ச பணமா சார்?
பணம் யாருக்குள்ளது? மன்னனுக்குள்ளது. மன்னனுக்குள்ள பணத்தை இந்த ஆள் மன்னன்ட்டே கேட்காம செஞ்ச தப்பு தானே? தப்பா ரைட்டா? இப்ப மாணிக்கவாசகர் செஞ்சது இவ்வளவு நாளை இப்படி ஒரு பிரச்சனை வரீங்க இல்லைங்களா? கேக்குறாங்க, அது பதில் சொல்றாரு. காசி மகாத்மியத்துல பதில் சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி இவரு மன்னர்த்தையே அனுமதி இல்லாமல் மன்னருடைய பணத்தை, அரசு பணத்தை இவர் இஷ்டத்துக்கு செலவழிச்சது அதுதானே. இன்னைக்கு வக்கீல் ஐயா வரல, சுந்தரராஜன் ஐயா தெரிஞ்சிருக்கு. மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட் அது எந்த செக்ஷன்ல வரும் தெரியல, கேஸ் போய் ஆயிருக்கு. அப்படிதானே வரும். காசி மகாத்மியத்துல சொல்ற அது தப்பு இல்லையா? ஏன் தப்பு இல்லைங்கிற இன்னொரு விதமா முறுப்பலரத்தும் செட்டியார் சொல்றார். காசி மகாத்மிய நூல் என்ன சொல்றாங்கன்னா, அவன் மதுரையில மீனாட்சி அம்மையை மணந்த பொழுது, மாப்பிள்ளை எந்த ஊருக்காரர்னா கைலாய, பொண்ணு தமிழ்நாடு. இவர் என்ன பண்றாரு, பொண்ணு இங்க கல்யாணம் பண்ணி மதுரையும் ஆட்சியில் இருந்ததுனால மதுரையில தான் இருக்கிறார். மதுரையில இருந்தாலும் கைலாயத்தை விட முடியாது. அதனால ஒரு நாளைக்கு 2 தடவை கைலாயத்துக்கு போறாரு வராரு, கைலாயத்துக்கு போறாரு, மீனாட்சி அம்மன் இருக்கு இங்க வராரு. இவர் போகும்போது வரும்போது ஏற போனாராம், குதிரையில போனாராம். இந்த கைலாயம் பொன்னால் ஆன பூமி, கைலாயத்துக்கு பேரே பொன் பூமி அது. அதனால இந்த குதிரை அங்க போய் நிற்கும் பொழுது காது பூரா பொண்ணு ஒட்டிக்கிடுமா, அது இங்க சேருங்க பொண்ணு. இப்படி வந்த பொண்ணு கிட்டத்தட்ட 49 கோடி பொண்ணா, அதை இந்த இடத்துல திரும்ப ஆயிடுச்சுதான். அப்படின்னா இது மன்னருக்கு இல்லாத பொண்ணு வந்தது. சரி, அதை விட்டு கொடுத்தாங்க சார், அதையே வாங்கிட்டு போனான்னாரு. தகுதி இல்லாமல் மன்னனுக்கு போனதாக மன்னனுக்கும் ஒரு குறைபாடு வந்துடக்கூடாது. தகுதி இல்லாத பொண்ணு மன்னன் எடுத்தான்னு நாளைக்கு அரிமர்த்தன பாண்டியனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் குதிரை மூலமா வந்த பொண்ணெல்லாம் அதனாலதான் குதிரை வியாபாரியா வாங்கிட்டு போயிட்டான் திரும்ப செய்தி சொல்ல. அதனால ஈண்டு கனகம் இசைய பெறா, அது தகுதிக்கு மேல எதுவும் சாமி வாங்கறது இல்லை. அது ஆண்டான் எங்கோன், எங்களை எல்லாம் ஆண்டானவன் எங்கோன், எங்களுடைய அரசன் அவன். அதுலயே நாம அருள் வழி இருப்ப இருக்கிறது, நம்ம எப்படி இருக்கணும்னாரு. ஆண்டான், நம்ம எல்லாம் ஆண்டான் சார். நாம அவன் ஆண்டான், அப்ப நம்ம எல்லாம் யாருனாரு? அடிமைனர் சித்தாந்தம். சுவாமி தலைவன் அவன் ஆண்டான், இந்த உயிர்கள் அவனுக்கு அடிமை. எப்போதும் அடிமை, மீளா அடிமை. சுந்தர், மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதேன்னு அர்த்தம். இந்த பிறவின் அடிமை, அடுத்த பிறவின் அடிமை, முக்தி என்பதுக்கு போனாலும் அடிமை. முக்தி நெறி அறியாத மூர்க்கருடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனை ஆண்ட. முக்தி இன்பத்திலையும் அவன் ஆள, நாம அவனுக்கு அடிமை. அப்படிதான் சொல்றோம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை எல்லோம் ஏமாப்போம் வெளியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை சொல்லிட்டு என்ன சொன்னார் பாருங்க. தாமாக்கும் முடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்கம் என் குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடினைய குறுகினோம். என்றைக்கும் நாம என்ன பெருமானுக்கு அடிமை. அதுதான் சித்தாந்தம் சொல்ற உயிர் கொள்கை. ஏன் திருவம்பாவை வழிபாட்டுல கூட என்ன சொன்னார் பாருங்க. அதுதான் திருவம்பாவைக்கும் திருப்பாவைக்கும் உள்ள வித்தியாசம். நல்ல ஞாபகம். இந்த சின்ன நயமெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால காலையில் அந்த கோயில், மத்தியானம் அந்த கோயில், அங்கேயும் தரிசாது இங்கேயும் பொங்கல்னு போட்டாது. கரெக்டா தெரிஞ்சுட்டு போம். போய் பொங்கல் சாப்பிடுங்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா தெரிஞ்சுட்டு போம். ரெண்டும் ஒண்ணுதான் சார், எல்லாம் ஒண்ணுதான் சார் பஜனை அடிச்சோன்னா தப்புன்னு அர்த்தம், சித்தாந்தம் படிக்கலன்னு அர்த்தம். அங்க கேட்டது என்னன்னா, கண்ணனே கணவனாய் வர வேண்டும் என்பது. ஆண்டாள் இது கொடுத்தான், இல்லைன்னு சொல்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க சுவாமியே நீதே எனக்கு கணவரா வர வேண்டும்னா கேட்டாங்க அந்த பிள்ளைங்க. கேட்கல. உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே வாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணிசே. உங்கையர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் புதுக்கும் இம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போங்கள் எங்கொங்கை நின் அன்பர் அல்லாதோள் சேரற்க. அப்ப நாம யாருக்கு கணவனா யார் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க? பெருமானுடைய அடியார். அடியார்னாரு நேர நாம பெருமானுக்கு நம்ம இணைய கிடையவே கிடையாது. அடிமை, இந்த உயிர் என்றும் அடிமை. முக்தி பெறும் பொழுது கூட நம்ம சமமாயிருவோம் சொல்லல, அது சிவசமவாதம். அது மறுக்கப்பட்டது சித்தாந்தத்துல, அதுவும் சொல்லல.
அதனாலதான் பாத்தீங்கன்னா திருப்பாவையில வழிபாடே வேற, திருவம்பாவையில வழிபாடே வேற. நம்ம ரெண்டு ஒண்ணுதான் காலைல 5:30 மணிக்கு அங்க சக்கரை பொங்கல், 6 மணிக்கு இங்க தயிர் சாதம், அது இல்ல. அது வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக போகணும் போக வேண்டாம், அதற்குள்ள நான் போல. இப்போ அட்லீஸ்ட் தெரிஞ்சாது. பொங்கலை சாப்பிடும்போது என்ன நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சாப்பிடணும். அப்புறம் இங்க அடியார் தாழ் முடிவோம் அப்படின்னு சொல்லணும். கொள்கையை மாத்திரக்கூடாது. அதுக்காக சொல்லும். பொங்கல் தான் முக்கியம்னா அட்லீஸ்ட் தெரிஞ்சாது வாயில. அதுக்காக சொல்லும். அதனால ஏன் சொல்லணும், சித்தாந்தம் என்ன சொல்ல, ஆண்டாம் எங்கோன், அவன் நம்மை ஆண்டான், அவன் நம்மை ஆளுவான், அது நாம அவனுக்கு அடிமை. தன் கடன் அடியேனையும் தாங்குதல், அப்ப நாம் அடியோம் அவன், அது நம்ம எல்லாம் காத்தல் அவனுடைய கடன். அதுவும் சொல்றாரு, தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான். அப்புறம் சமையல். அப்ப நாம அவனுக்கு அடிமை. அடிமைனாலே என்ன, தனமணி சொல்றது சொல்லுவாரு, அடிமையை காத்தல் ஆண்டாம் கடன். ஒரு அடிமைன்னு ஆயிட்டா, அடிமைக்கு இலக்கணம் அடிமையா இருக்கிறதுன்னா ஆண்டானுக்கு கடன் என்னன்னாரு, அடிமையை காத்தல். அவனை பத்தி எனக்கு தெரியாதுன்னு விட முடியாது. 25 வருஷம் நம்ம வீட்டிலேயே இருக்கிறான் பாவம், எல்லாம் சொல்றான். அப்ப அவன் பிள்ளை கல்யாணத்தை யாரும் தட்டி வைப்பா? வீட்டுல அந்த முதலாளி. ஜமீன்தார் வீட்டுல வேலை பார்க்குற பிள்ளை கல்யாணத்தை யாரும் நடத்தி வைப்பா? ஏன்னாரு, அவனுக்கு என்ன சார் தெரியும்பா, நம்ம வீட்லயே இருக்கிறான். அவனுக்கு கல்யாணம் ஆனதே நம்ம வீட்டுல வந்த படம் தான். இப்ப அவன் பிள்ளையே கல்யாணம், ஜமீன்தார் பார்த்து செஞ்சு வச்சாதான். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பொறுப்பா பார்த்து அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னாரு, இவனை என்ன பண்ணுவான், ஜமீன்தார் தான் நினைப்பான், எனக்கு தெரியாது நீங்க தான் பார்த்துக்கணும். அதான் அடிமை. அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க பார்த்துக்கோ. நம்மளும் சாமிட்டு அப்படிதான் இருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க பார்த்து சாமி பார்த்துக்க. அதுதான் இங்க சொல்ற, ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன அர்த்தம், அது வேற நம்ம செயல் எதுவுமே இல்லை. தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. இந்த கிடப்பதேங்கிறது வஜ்ரமேல எழுவார் உரையில. இந்த கிடப்பது என்னன்னாரு, அருள் வழி நெற்றாம். கிடப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, நம்முடைய செயல்னு எதுவும் அங்க இடமே கிடையாது. பணி எப்படி பணின்றாரு, இறை பணி, சுவாமி செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, அதுதான் கிடப்ப. அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை திருச்செந்தூர்ல சொல்றார். அஞ்செழுத்தின் புனை பிடித்து மிதக்கின்றேனை இல்ல சொல்லல, அஞ்செழுத்தின் புனை பிடித்து வாழ்கின்றேனை சொல்லல, அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம செயல் ஒண்ணுல சார், சார் கடைசி சான்ஸ், அதை நம்பி இருக்கிறேன் அவ்வளவுதான் அப்படி சொல்றாரு. அப்படி சுவாமி எப்படி நான் உறுதிப்பட நம்பணும். அதான் சொல்றாரு, ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும். தூண்டு சோதினா தூண்டி விடப்பட்ட சோதி, பிரகாசமா இருப்பது போல, தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞாலம் காட்டியும். அருமையா சொல்ற, அந்தனாகி ஆண்டு கொண்டருளி. அவன் ஆச்சாரிய திருமேனி தாங்கி வரும் பொழுது எப்படி வந்தான்னாரு, அந்தனாய். அந்தனர் அப்படிங்கிறது ஏதோ சாதி பற்றிய சொல்லி நடக்கப்படுது. திருவள்ளுவர் அந்தனர் என்பவர் அறவுங்க, அறத்தை பின்பற்றி நிற்பவருக்கு அந்தனர். அந்தனர் அப்படின்னா யாரோ ஒரு சாதிக்குரியது அல்லது ஒரு சாராருக்குரியது அப்படி இல்லை. யார் அறத்தை பின்பற்றி நிற்கிறாங்க அவர்கள் அந்தனர். அறத்தை பின்பற்றலாம் யாரா இருந்தாலும் அவர்கள் அந்தனர். அப்ப அந்தனர் இடத்துல சுவாமியவே அந்தனர் அப்படின்னு சொல்ல, ஒரு சாதிக்குள்ள பேர சாமிக்கு சொல்லலாமா? இல்ல. ஆனா சுவாமி அந்தனர் சொல், இவரே சொல்றார் பின்னாடி. செந்தளல் உரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தன் நாமதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரமுதே வள்ளி எழுந்தருளாய் எண்ணம். ஏன்னா திருப்பெருந்துறையில பார்த்த காட்சியை சுவாமி அப்படி பார்த்தார். எவ்வளவு டெக்னாலஜிலாம் வந்தானா வரும், கொஞ்ச நாள்ல கண்டிப்பா வந்துடும். இதெல்லாம் ஒரு மாணிக்கவாசகர் ஒரு சினிமாவா எவனாவது எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், கரெக்ட் நல்ல ஒழுங்கான ஆளா எடுக்கணும். அதுல போய் டுவேட் சாங்க போட்டு கவலைப்படுத்தக்கூடாது. ஆனா வாதவர்பானத்தை வச்சுட்டு சினிமாவை எடுத்தான், துள்ளாட்டணத்தை வச்சு சினிமா எடுத்தான்னு வச்சுக்கோங்க, இவர் திருப்பெருந்தல் இப்படி போகவும் அங்க சத்தம் கேட்கவும் ஒரு ஆளை விட்டு அங்க கேட்கவும் அவன் சிவபெருமானை ஒத்த உருவிலே இருக்கிறன்னு பார்க்கவும் இவர் உடனே இங்க இருந்து அவரை பார்க்கவும் அவர் இவனை வான்னு 2 தடவை கூப்பிடவும் இப்படி அவரை பார்த்து அந்த காட்சியில மயங்கி அவ்வளவுதான் அவன் இதை காட்டவும் இப்படி பார்த்தா அந்த கோயிலை பார்க்கவும் கோயிலை காட்டினாரு இருந்தால் யாருன்னு கோயிலை பார்த்துட்டு இங்க பார்க்கவும் அப்படி குருநாதரை உட்கார்ந்துருந்தானே இந்த காட்சி அப்படியே
படத்துல இதெல்லாம் சூப்பர் ஹிட் காட்சி சார். யாராவது படம் எடுத்தீங்கன்னா எடுங்க. நான் வேணா கதை யோசனை எழுதி தரேன் இலவசமா. அப்படியே சொல்றாரு. நான் எழுதல. வேற்பிள்ளை இருக்கிறார், கடவுள் மாமொழியை பண்ணி வச்சிருக்கிறார், பரஞ்சோதி மொழியை பண்ணி வச்சிருக்கிறார், மீனாட்சி மொழி பண்ணி வச்சிருக்கிறார். அதுல இருந்து காய் எடுத்துட வேண்டியதானே. அவங்க எல்லாம் காப்பி கிடையாது, அவங்க இருந்து எடுத்த கொடுத்துருவாங்க, ஃப்ரீயா கொடுப்பாங்க. நம்ம அங்கே அப்படியே தானே சொல்லுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. போறார், சத்தம் கேட்குது, வேத பாராயணம் கிடைக்குது. தம்பி நீங்க போய் இங்க இங்க அப்படிலாம் ஸ்கூல்லாம் கிடையாது, என்ன நடக்கு போய் பாய்ட்டு வாங்குறார். அவன் போறான், அவன் அங்க போய் பார்த்தான். நேரங்க வந்து அவன் என்ன சொல்றான், சிவபெருமானை ஒத்த உருவிலே ஒருத்தர் பாடம் எடுக்கிறாருன்னா அவனுடைய பக்குவத்தை பாருங்க. அதனால சுவாமின்னு சொல்லல, எவனோ ஒரு சாமியாரு பொழுதுவாம கேட்காம முன்னாடி கொஞ்சம் சில பேர் நொந்து உட்காந்துருக்காங்க அப்படிலாம் சொல்லல. அதனால இப்படி வந்து சொல்றான். இதை சொன்ன உடனே இவர் அங்க பாக்குறாரு. பார்த்தோன்னே அவன் வாங்க ஆவா அரிய ஐயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவம் வா வா என்ற பூதலத்தை வலிந்து அழைத்தாட்கொண்டாங்கிற. இப்ப வந்தாலும் மனசுன்னு பாக்குது. இவரை பார்த்த உடனே சுவாமி என்ன பண்ணாங்க, கோயிலை காட்டிட்டு, முன்னாடி கோயில் இருந்திருக்கு, கோயிலை காட்டிட்டு இருக்கிறார். கோயிலை காட்டணும்யா இந்த சுவாமி, கோயிலை காட்டுறாரு அப்படின்னு. கோயிலப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு கோயிலை பார்த்து இங்க பாக்குறான். குருநாதரா காட்சி கொடுக்கிறார். அப்படியே சொல்றாரு, செந்தடல் புரை திரு மேனியுட்காட்டி திருப்பெருந்தூரை உரை கோயிலும் காட்டி அந்தன நாற்பதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அருமை சொல்ற. ஆனா அந்த காட்சியை ஞாபகத்தில் இருப்போம். அந்தனாகி ஆண்டு கொண்டு அருளி. நிறைய இடங்கள்ல அந்தனாகின்னு சொல்றோம். புயப்பத்துல கடைசியில முடிக்கும் முழு இடத்துல கொண்டு அருமையா முடிப்பார். கொந்தனவும் பொழில் சோலை பூங்குயிலே இது கேள் நீ அந்தனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி எம்தமராமிவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டு அருளும் செந்தளன் போல் திருப்பேணி தேவர் பிரான் வரக்கூவாயினர். அந்தனாகி இங்கே வந்து அழகிய சேவடி காட்டி அவர் நயம் பாருங்க என்ன சொன்னாருங்கிறார். சுவாமியை பார்த்த காட்சியில அவ்வளவு நேரம் சொன்னோம். அந்த நாள் சார் உங்களுக்குள்ள ஏதோ பேசுனீங்களே சார், பேசினாருந்தாலே ஏன்னா இப்ப சாமி தெரிஞ்சப்போ நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. உங்க இடத்துக்குள்ள என்ன சார் டைலாக் வந்தது அங்க அப்படின்னு. நீங்க மன்னர் பத்தி ஏதாவது போட்டுட்டு விட்டீங்களா அந்த ஆள்கிட்ட சான்ஸ்ல. அதனால சுவாமி எல்லாத்துக்கும் பெரியாளு. சாமிகிட்ட போய் தொடர்பு மூலம் என்ன அந்த ஆள் உங்கள்கிட்ட என்ன பேசுறான், என்ன சொன்னாருங்க. எம் தமராம் இவன் என்று என்னையும் ஆட்கொண்ட அருளும் செந்தளல் போல் திருமேனி தேவர் பிரான் வர கூவாய் பரல் கேள்பத்திர. அப்ப எம் தமராம் இவன் என்று நல்ல யோசனை. சுவாமி வந்து என்ன சொல்றாரு, எனக்கு இவன் சொந்தக்காரன் ஆட்கொண்டாங்க. தமர்னா சொந்தக்காரன். இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் எங்க நொடித்தார் மலையில் மந்திர மாமுனிவர் இவன் ஆரண நம் தமர் ஊரன் என்றால் நொடித்தார் மலை வித்தமனை. அங்க சுவாமி சொன்னார். சுந்தரரை சொல்றாரு. என்ன சொன்னார் பாருங்க, நம் தமர் ஆம் இவன் இல்லைங்களா. அங்க அப்படிதானே சொன்னார், ஊரன் நம் தமர். ஏன்னா அந்த வந்த உடனே அங்க இருக்கிற முனிவர் யாரோ ஒருத்தர் கேட்கிறாரு, இவ்வளவு கூட்டம் எல்லாரும் வந்து வருவீங்க, ஏன்னா கைலாயத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. தினந்தனம் எவ்வளவு கோடி ஆன்மாக்கள் உள்ள வரும் முக்தி என்பதுக்கு. அன்னைக்கே சொன்னேன், சொல்லிய பாட்டின் புலர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ள சிவனடி கீழ். அங்க இருக்கவங்க எல்லாம் பலோரும் ஏத்த இது பணிந்து இது போய்கிட்டே நடக்கும். டெய்லி பாக்குறோம். ஆனா இந்த ஒரு ஆளுக்கு வரும் பொழுதே ஊமன்ய முனிவர் திசை திரும்பி நின்று வணக்கம் போடுறார். யாரையும் வணங்காத ஊமன்ய முனிவர் தொண்டர்கள் கேட்கிறாங்க, சுவாமி நீங்க யாரையும் வணங்க, சுவாமிக்கு நீங்க இப்படி வணங்குறீங்களே சொல்லிட்டார். தம்பிரானை தன் உள்ளம் தளியவன் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையானவர். சுவாமியை தவிர வேற யாரையும் கும்பிடாத ஊமனியவர் சொல்றார், நம்பி ஆளும் நம்ம தொழ வேண்டிய ஆளுங்கிறது. அப்படின்னா சுவாமிக்கு ஈக்குவலா தான் அர்த்தம். தம்பிரானை தன் உள்ளம் தளியவன் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான். அப்படிதான் தொண்டர்கள் சொல்றாரு அவருடைய சீடர்கள். அங்க வந்தா திருமால் பிரம்மன் எல்லாரும் வந்து வாசல்ல வெயிட் பண்ணி வரவேற்பது. உள்ள ஒரு முனிவர் கேட்கிறார், யார் பார்த்தது தம்பி அப்படின்னு. யாரு வேணும் பதில் சுவாமி சொல்றான், நம் தமர் ஊரன் என்றார். என்ன இடம்
அப்ப சுந்தரர் வாக்குல வந்துருது சுவாமி நம் தமர் இல்லைங்களா. அப்புறம் சுவாமி சொல்லுவார், சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடதிங்கள் சூளாமணியும் அன்ன உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரன் ஏறு மகரம் பலாயும் திருநன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அவருக்கு நம்ம தமர். அப்ப நம்ம சுவாமிக்கு சொந்தக்காரங்கிறத அங்கே சுவாமி சுந்தருக்கு சொல்லி வைக்கிறார். அப்பர் சுவாமி திருவாயின்னு சொல்லி வைக்கிறார். மாணிக்கா சொல்லி வைக்கிறார். பாதூர் பணத்தில் அதே வார்த்தை சொல்லி வச்சார். இந்த ஓலையை கொண்டு வந்த உடனே மன்னட்ட இருந்து ஓலை வந்திருக்கா போடா அப்படின்ட்டார். முதல்ல இந்த ஓலையை மதிக்கவே இல்லை. சொல்றாங்க மன்னர்ட்ட இருந்து வந்திருக்கு. ஏன்னா இப்ப மாதிரிலாம் கிடையாது. இப்ப அவமதிச்சா உடனே ஒரு கேஸு கண்டம்ட்டு அதெல்லாம் அப்புறம் விசாரணை கமிஷன் அதில் 10-15 வருஷம் ஆளை எடுத்து போவான். அப்படிலாம் கிடையாது. மன்னர் அப்பமே நைட்டோட நைட்டை தலையெடுத்துருவான். அதுக்கு என்ன பெரிய விசாரணை என்ன ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் சொல்றாங்க மன்னர்ட்ட இருந்து வந்திருக்குன்னு. யமன் தூதூர்களை அனுப்பிச்சு ஓலையை அனுப்பிச்சு விட்டானா அந்த ஓலைக்கே நாங்க பயப்பட மாட்டோமே, எங்க பெருமானுக்கு உள்ள ஆட்கள் நாங்கள்லாம் இந்த ஓலைக்காட பயப்பட போறோம் இப்படியே சொல்றாரு. ஏன்னாரு சுவாமிக்கு நாங்கள்லாம் சொந்தக்காரங்க அப்படியே போட்டார். அங்கதன் எழுதும் ஓலை கொண்டு அவர்தம் தூதர்தாமும் வந்தமை அணுக மாட்டார் உடையவர் மதுகையாலே வென்றொரு கணத்தில் வீட மேவனர் புறங்கள் செற்றார்தம் தமர் ஒருவருக்கு அஞ்சத் தகுவரோ என்று சாற்றினார். அங்கதன் எழுதும் ஓலை யமன் இருந்து காலையில ஓலையை கொடுத்து விட்டுருக்கான். நேர போய் இந்த ஊர்ல இந்த இடத்துல காலையில 8:40 தூக்கிற அந்த ஆளை தூக்கிட்டு போடுவான். இதான் அவங்க வேலை, கீழே வர்றவன் வேலை. அங்கதன் எழுதும் ஓலை கொண்டு அவர்தம் தூதர் தாமும் வந்தமை அணுக மாட்டார், எங்க பக்கத்தை வரமாட்டாருங்கிறார். ஏன் என்ன காரணம்? உடையவர் மதுகையாலே, எங்க பெருமானுடைய ஆற்றல் அப்படி, அதனால யாரும் எங்க பக்கத்துல வரமாட்டாங்க. உடையவர் மதுகையாலே வெந்து ஒரு கணத்தில் விட அப்படின்னா ஒரு க்ஷணத்துல 30 தூக்கி போட்டோம். வெந்து ஒரு கணத்தில் வீழ மேவலர் பகைவர்கள் புறங்கள் செற்றார் தம் தமர் அவருக்கு சொந்தக்காரங்க நாங்கள்லாம். இந்த ஓலைக்கடை போடாது அப்படின்னு. அதுதான் அந்த ஒரு பெரிய வாதோர்பானம் படிச்சதுல 545 பாட்டுல கிடைச்ச செய்தி என்னன்னா, சுவாமிக்கு சொந்தக்காரங்க நம்மெல்லாம் ஒரு வேலை ஒண்ணும். 6 மணிக்கு பிரச்சாரம் முடிஞ்சு 4 கழிச்சு யாருக்குனாலும் ஓட்டு போடுங்க, 4ஆம் தேதி எவனாலும் வரட்டும், நம்மளை ஒருத்தர் ஒண்ணும் பண்ண. அதான் சொல்லு. அரசியல் பேசல, நம்ம கட்சிக்கு தலைமை அது காசு நமக்கு எல்லா கட்சியும் இல்லைங்களா. சுவாமி பார்த்துக்கலாம். அதான் சொல்ல, அதுதான் இங்கேயும். அதனால அந்தனாகி அந்தனன் பல இடங்களை சொல்றோம். திருமாலும் மன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாம் அறிய ஓர் அந்தனாய் ஆண்டு அப்படித்தானே வந்தாங்கிறாரு. அந்தனங்கிற சொல்ல அங்கங்க பயன்படுத்துவார். அதனால அந்தனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும். இந்திர ஞாலம் அப்படிங்கிறது இந்திர ஜாலம்ங்கிற மாதிரி அப்படின்னா பலவிதமான இக்குள். நீங்க மாணிக்க வாசகருடைய வரலாறு ஒண்ணு மட்டுமே பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் நடந்தது பாருங்க. சும்மா யோசிச்சு பாருங்க. குதிரை வாங்கணும்ட்டு போறார், பணத்தோட அங்க போறார். முதல்ல அங்க போய் என்னாச்சு, இவரை ஒரு ஆட்கொண்டார். அவர் என்ன பண்ணிருக்கலாம், எப்ப நீ குதிரை வந்து அந்த குதிரையெல்லாம் கொண்டு முதல்ல மன்னர்கிட்ட கொடுத்துட்டு நல்லபடியா பண்ணி ஒரு நல்ல பேரோட நீ வா, நான் அதுக்கப்புறம் உனக்கு தீட்சை பண்ணி வைக்கேன், அப்புறம் நீ திருவாசகம் பாடு செஞ்சுக்கலாம்ல. நடுவுல கதையில உள்ள பூந்து என்ன பண்ணி விட்டாரு, குதிரையெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம்னு தீட்சை பண்ணி வச்சுட்டாரு. தீட்சை பண்ணி வச்ச உடனே என்னாச்சு, இந்த ஆளு தான் மன்னருங்கிறது தான் மந்திரிங்கிறதே மறந்துட்டார். அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமையல்லாமல் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே நிலையோ இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ எந்தோள் மக்கள் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே சுவாமிட்ட. ஆனால் நான் வந்தது கோலம் இதெல்லாம் மறந்து போச்சு. 2வது மந்திரியா இருந்தார், இப்போ தீட்சை வாங்கியாச்சு. 3வது மந்திரிங்கிறதை மறந்து போச்சு. இப்போ குதிரை வேணுங்கிற கட்டாயம். இவரை கொண்டு வந்து மதுரையில ஜெயில போடுங்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஆள் குதிரை கொண்டதுக்கு என்ன பண்ணாம பாருங்க, நிறைய பிடிச்சு குதிரையாக்கி விட்டு. சரி, அதை ஏன் பண்ண முடியாது? நீ நினைச்சிருந்தாலும் ஒரு நல்ல குதிரை ஒரு 500 குதிரை கொண்டிருக்க வேண்டியதானே. நினைச்சிருந்தா வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கலாம் சார். இங்க சுத்தி இருந்த அந்த நிறைய பிடிச்சி குதிரையாக்கி அதை கொண்டு இங்க கொடுத்து, சரி அதான் நிறைய தான் குதிரை கொடுத்த நீ தானே கொடுத்த, அதோட விட்டுற வேண்டியதானே. அன்னைக்கு நைட்டு கயிறை மாத்தி முடிச்சு மன்னன் அப்பதான் போய் நிம்மதியா தூங்குறான். அந்த நிறைய குதிரை அவ்வளவு திரும்ப நரியாயிட்டு நரியாயி ஊழையிட்டு இருக்கிற அங்கேயே ஏற்கனவே கொஞ்சம் எல்லாம் பாதி கலட்டு குதிரையா போச்சு, வயசான குதிரை ஆகி போச்சுன்னு தான் குதிரை வாங்குறது. இருக்கிற நல்ல குதிரைகளை போய் இந்த நரி கடிச்சு
அதுக்கப்புறம் சத்தம் போட்டுச்சான். வேப்பிள்ளை கேட்கிறாரு, அதான் எல்லாம் கடிச்சாச்சு, இப்ப எதுக்கு இந்த நரி கத்துதுனாரு. இனிமேல் கடிக்கிறது குதிரை ஒண்ணும் இல்லையான்னு சொல்லி கத்துதான் இந்த நரி. எவ்வளவு சேட்டை! இதெல்லாம் யார் பண்றா? நம்ம. அதான் இந்திர ஞானம், இதெல்லாம் தான் பண்ணான். அதுக்கப்புறம் நிறைய குதிரைய கடிச்சுதா, சரி அது பஞ்சாயத்துன்னு மறுநாள் இவரை கூப்பிட்டு தண்டனை கொடுக்கலாம்னா வைகையில கொண்டு நிறுத்துறா இவனான்ட்டான். தலை மேல சுடு இந்த கல்லை கொடுத்து வைகையில நிறுத்தினான். வைகையில வெள்ளம். சுவாமி என்ன பண்ணாம பாருங்க. வைகையில வெள்ளம் எப்படி வந்து தெரியுமா? மழையெல்லாம் பெய்யல. எப்படி வைகையில வெள்ளம் வந்தது? டேம திறந்து விட்டானாங்க. வைகை டேம்லயே தண்ணி கிடையாது, எங்கேயும் திறந்து விட ஒண்ணும் கிடையாது. எங்கேருந்து வந்தது? இவரு பெருமான்கிட்ட, பெருமானே இந்த மாதிரி நான் வைகையில இங்க நிக்கிறேன், நீதான் பார்த்து ஏதாவது செய்யணும்னாரு. அப்படியா? உடனே கூப்பிட்டாரு, கங்கையை கூப்பிட்டாரோ, கங்கை வா, மதுரை ஏதோ சம் ப்ராப்ளம், மாணிக்கவாசன் நீ போய் வைகை கூட போய் என்னன்னு பாருங்க. வைகை யாருலே கூட 2 நாள் மழை பெஞ்சாலே மதுரையை மிதக்கும். கங்கை மதுரைக்குள்ள சேர்ந்துட்டு என்ன ஆயிருக்கு யோசிச்சுப்பாரு. மதுரை இவர் சொன்ன உடனே சுவாமி சொல்லியாச்சுன்னா உடனே கங்கையை கூப்பிட்டு யூ ப்ளீஸ் கோன் அட்டன்ட். கங்கை ஜாயிண்ட் ஹேண்ட்ஸ் வித் வைகை, கூட்டணி, பலமான கூட்டணி. மதுரை அமுங்கியதுங்கிறான், மதுரை மிதக்கிறது. ராத்திரி 1 மணிக்கு சன் டிவி நியூஸ்ல வருது, மதுரை மிதக்கிறது இல்லைங்களா? இப்ப மன்னன் என்ன பண்ணாங்க, காலையில 4 மணிக்கு பேட்டி கொடுக்குறான், மண்டே பிச்சுக்கிட்டு இருக்கான் பாவம். என்ன நடக்குன்னே தெரிய மாட்டாங்க. அப்படியே சொல்ற, நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையானே. பிச்சது ஏற்றும்னா என்னது? எங்க ஊர் வார்த்தையில சொன்னா, மன்னனையும் அவன் டீமையும் கோட்டிக்கார பயில ஆகிட்டான் மன்னன். இதான் கதை. அரசன் பார்த்து, இறைவன் பார்த்த வேலை. மன்னனுக்கே என்ன நடக்குன்னு தெரியல. யாராவது நாட்டு ஆளுங்க என்ன விட்டுருங்க ரேஞ்சுக்கு வந்துட்டான். என்ன சார், பகல்ல குதிரை வரலன்னு நினைச்சா அர்த்தப்பட்டாங்க, குதிரை வந்தது, நல்ல குதிரை வந்து சந்தோஷம் நினைச்சா, அதுக்கப்புறம் அது அவ்வளவு நரியாச்சு. நேரத்து நரியாய்க்கடி அந்த பிரச்சனை வந்தா, இன்னைக்கு மதுரையில வெள்ளம் வந்தா ஊரு பூரா மிதக்குது. அதுக்கப்புறம் போய் ஒருத்தன் மட்டும் ஒழுங்கா வேலை செய்யணும், அவன் அடிச்சா எல்லார் மேலேயும் அடி உழுது, என் மேலேயும் அடி உழுது. என்னடா நடக்குங்க? அப்படியே மண்டே பிச்சுட்டு இருக்கிற. அதான் சொல்றேன், அப்படியே சொல்லு. நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்விற்கு பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளையே அவிநாசியப்பா பாண்டி வெள்ளமே பெரிய அரிய பரஞ்சோதி செய்வதும். அது அப்படிதான் சொல். அதுதான் இங்க அந்தனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும். எவ்வளவோ சாமி ஒரு மாணிக்கவாசர் ஆட்கொள்றதுக்கு இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கான். இது மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவும் அவ எவ்வளவு வேலைகள் பண்ணியிருக்கான் பாரு, இல்லைங்களா? சொல்லு. அடுத்த வார்த்தை சொல்றார், மதுரை பெரு மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும். மதுரை பெரு மாநகர் இருந்து, மதுரையில இருந்து மதுரை பெரு மாநகர் அங்க இருந்து என்ன பண்ணாங்க? குதிரை சேவகன். சேவகன்னா வீரன் அர்த்தம். இந்த இடத்துல சேவகன்னா சேவை செய்கின்ற பணியாளுக்கும் சேவகன் பேரு. வீரன் இந்த இடத்துல சேவகன் அப்படின்னா குதிரை வீரன். அதனால மதுரை பெரு மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும். இங்க ஒரு உற்பத்தி வச்சார் மாணிக்கவாசர், குதிரை சேவகனாகி, அது வரைக்கும் அர்த்தம் புரியுது. அதுக்கப்புறம் ஆகிய கொள்கையும். என்ன கொள்கை? ஒரு கட்சின்னு இருந்த ஒரு கொள்கை இருக்கும். அது மாதிரி இங்க நீங்க குதிரை சேவகம் வந்தீங்க, என்ன கொள்கை அங்க அப்படின்னு சொன்னா, உரையாசிரியர் இருந்தாரு, அடியவருக்கு எளிவந்த கொள்கையானது. அடியார்களுக்கு சுவாமி எப்படி வாரான்னாரு, எளிவந்த தன்மை. அதுபல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரவும் அறியார். இது அவன் திருவுரு அப்படிதான் சொல்ற. சுவாமி எப்படிங்க சார், சாமி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா, சாமியா அது பழம் சாப்பிட்டுருக்கீங்களாமா? அதை மாதிரி அதுவாதான் எனக்கு தெரியுமே, அது பழ சுவையன. அடுத்த வார்த்தை அது உங்களுக்கு தெரியுமா? நல்ல தெரியுமா? அடுத்த வார்த்தை அமுதன. அமுதம் பார்த்தது கூட இல்லை, அது தேவலோகத்துக்கு கொடுக்குது. ஐயோ அமுதம் மாதிரினா அது எங்களுக்கு தெரியாத அமுதன. அரிதற்கு அரிதன், அதெல்லாம் நம்மளால அறிய முடியாது. சரி சார், அப்ப சாமியை அறிய முடியாதுன்னு சொல்லுங்க, விட்டுருங்க அப்படின்னு சொன்னா எளிதன. ஓ எளிமையா கிடைக்குமா? அடாட வெரி குட் அப்படின்னு சொன்னோடனே இது வரைக்கும் தேவர்களுக்கே கிடைக்குது. என்ன சார் சொல்றேன், கிடைப்பானா கிடைக்க மாட்டேன், இந்த குழப்பு. அதுபல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன
எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு. இதுதான் அவனுடைய தன்மை, அவனுடைய சிறப்பு தன்மை. இது யாராலும் சொல்ல முடியாது. பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் உணர்ப்பானை, விண்ணையன் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிவொன்னாயம்மான். சரி சார், அவன் நமக்கெல்லாம் இல்லைன்னு விட்டுருங்க, அவனுடைய தன்மை என்னன்னு நம்மளால அறிய முடியாதுன்னா விட்டுருங்கன்னா, எடி வந்த பிரானை ரொம்ப எளிமையா கிடைப்பான். இன்ன தன்மையன் என்று அறிவொன்னாயம்மானை, எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயர் பலனுக்கு அணி ஆரூரானை மறக்கலுமானை. அப்ப அவனுடைய கொள்கை என்ன, இந்த இடத்துல அவனுடைய கொள்கை என்பது அடியார்களுக்கு அறிவுறுவதற்காக எளிவந்த தன்மை. அதுதான் நல்ல கொள்கை. இதெல்லாம் உரையாசிரியர் தயவு இல்லைன்னா நம்மெல்லாம் என்னைக்கு நம்மளால நான்லாம் என்ன தெரியும் சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகனாகிய, அது வரைக்கும் அர்த்தம் புரியுது. கொள்கை எப்படின்னு போட்டார். என்ன சார் கொள்கைன்னா, அடியார்களுக்காக இறங்கி வரவும். எங்கேயோ கைலாயத்துல மேல இருக்கிறவன், பரவலியில் இருக்கிறவன் மாணிக்க வாசன் ஒரு ஆன்மாவை ஆட்கொள்றதுக்காக வீட்டுல கூட கேட்பாங்க, ஐயா அங்க போய் குதிரை மேய்ச்சிக்கிட்டு இருந்தியா ஐயா நீ, அந்த உமைய கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன வேலை பார்க்கோம்னு தெரிஞ்சுன்னா வீட்டுல கேட்பாங்கல்ல சார், கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க. ஏதோ நல்ல ஒரு பெருமையா அங்க போய் அரசனா இருந்துட்டு வந்தா என்ன பரவாயில்ல. பாண்டி நாட்டு இதுல மீனாட்சியை கல்யாணம் பண்ண அந்த அம்மா மேல கேட்குங்களா, எங்க அப்பா நாட்டையும் உன்ட்ட கொடுத்தது, நீ என்னடான்னா அங்க போய் குதிரை வியாபாரத்துக்கு போயிருக்க, ஐயா வேற பொழப்பு இல்லையா உங்களுக்கு, கேட்குமா கேட்காதா வீட்டுல. அதெல்லாம் செய்யறான்னு யாருக்காக செய்யறான், ஐயோருக்கா மாணிக்கவாசன் ஒரு ஆன்மாக்காக கிள வரான். மதுரையில இருந்த பல ஆன்மாக்களுக்கு காட்சி கொடுக்கிற காவல். அதுதான் அந்த கொள்கை. இது அவனுடைய கொள்கை. இப்போ ஒரு கேள்வி வரும், அவனுக்கே இப்படி ஒரு கொள்கை இருக்கும்னா அப்ப ஆன்மாக்களாகிய நமக்கு என்ன கொள்கை, ஒரு கேள்வி வரும்ல. சுவாமி தலைமையே இப்படி ஒரு கொள்கையில தெளிவா இருக்குன்னா அப்ப நாமெல்லாம் மணி ஆரம்பத்தாச்சு முடிஞ்ச உடனே பரிசா சாப்பிட்டு போக வேண்டியதான். இதான் கொள்கை சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப என்ன கொள்கைன்னு, மறையுடையாய் தோருடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பின்னகே என்றுனை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினாய் உயர்ந்த நிறையுடையாய் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. அப்ப ஏதோ ஒரு கொள்கை இருக்கு. என்ன பண்ணிவிட்டார் ஞான சம்பந்தர் இந்த இடத்துல? என்ன கொள்கைன்னு சொல்லல, கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார். வாட் இஸ் தட் கொள்கை இங்க சொல்லல, எங்க சாமி சொல்லுவாங்க இங்க சொல்லல. கொள்கை எங்க சொல்றாருன்னா நெல்வாயில் அறத்துறையில வச்சு பாடுறப்ப சொல்றாரு. எந்த ஈசன் எம் பெருமான் ஏறமர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கைகூடுவதென்றால் அதுதான் கொள்கை. எங்க பெருமானை தவிர வேற யாரையும் கையெடுத்து கும்பிட மாட்டோம் என்பது அடியாருடைய கொள்கை. அந்த கொள்கையினால் உயர்ந்தவர்கள் இடர்களாயார். சார் அதான் சாமிகிட்ட பாடுங்க. எங்க குருநாதர்லாம் இன்னைக்கு நினைக்கிறோம்னா கொள்கையினால் உயர்ந்த என்ன கொள்கை பானதான் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி பயத்திலேயே உட்கார்ந்து கொஞ்சம் என்ன கொள்கை இது சாமி நீங்களும் பாட்டேன்னா இப்பதான் பார்க்க மறுபடியும் இப்பதான் பிடிக்குது. கொள்கையினால என்ன கொள்கை எனக்கு தெரியும். கொள்கையினால் என்ன கொள்கை அங்க சொல்ற திருநெல்வாயில் அறுத்துறை எடு. அங்க சொல்ற எந்த ஈசன் எம் பெருமான் ஏறமற் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கை கூடுவதென்றால் கண்டமாங்கிறது உந்தி கடும்புணல் லிவாபல்லி அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம்பர்களே. அந்த கொள்கைதான் இங்க சொன்னது. அந்த கொள்கையினால் உயர்ந்து இருப்பவர்களுடைய இடர்களாய் மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்ககனை என்றுனை பேசினல்லான் குறையுடையார் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களாயார். அப்ப அந்த ஞானசம்பந்தருடைய பாட்டுக்கு உரை எங்க இருந்து வருதுன்னா ஞானசம்பந்தர் பாட்டுலயே தான் போய் தேட முடியாது. அதுதான் அந்த கொள்கை. அப்ப பெருமானுடைய கொள்கை அந்த ஆண்டு கொண்டல்லி இந்திர ஞானம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் அன்புடைய அடியார்களுக்காக எளிவந்த பிரானை இறங்கி வருவது தலைவருடைய கொள்கை. அந்த பிரானை தவிர வேறொரு கடவுளை மனதிலும் வழிபட மாட்டேன் என்பது அடியாருடைய நம்முடைய கொள்கை என்ற செய்தியை சொல்லி இந்த அளவிலே இந்த சிந்தனையை இன்றைக்கு நாம
மதுரை இன்னும் மதுரையில தான் இருக்கோம். இன்னைக்கு கதை மதுரையில ஆரம்பிச்சது. குதிரை சேவகனாய் மதுரைக்கு வந்தான். இன்னும் மதுரையில தான் இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கோம் மதுரையில. அடுத்த வாரம் சுவாமி மண் சுமந்த காட்ட போறான். அதனால எல்லாருமே ரெடியா வந்தோம்னா அதையும் கூட இருந்து பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி, இந்த சிந்தனைக்கெல்லாம் துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் கலந்து சிறப்பித்த பெரியோர்கள், ஏற்பாடு சென்ற பெரியோர்கள், வெயிலையும் பொருட்படுத்தாது வந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லோரும். ஏன்னா சுவாமி கூட இருந்தா குளிர்ச்சி தான். அது சிவஞான பதம் சொல்லுது, தன்னிழலாம் பதியுங்கிற. அதனால சுவாமியுடைய நிழல் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியா இருக்குமா. அதனால சாமி பத்தி பேசும்போது எல்லாம் குளிர்ச்சி தான். அதனால வெயில் எவ்வளவு இருந்தாலும் இங்க வந்துருங்க, இங்க ஏசி போடும் என்ன சொல்லி, எல்லாம் துணையா இருந்த திருவருளையும் குருவருளையும் மீண்டும் நினைந்து போற்றி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசெய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தமம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.